நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாணாண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும். நமச்சிவாய நமக. ஆமாங்கம்மா. உங்களை பத்தி மாலினி ஆண்டி இப்ப பாரு பேசிட்டு இருக்காங்க. உங்களை மீட் பண்ணியே நாங்க ஆனோம்னு நிறைய கட்டாயமா சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. நன்றி சொன்னேன். ரொம்ப நிறைய சர்வீஸ் பண்றீங்க. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. வாங்க. ஆரம்பிச்சிங்க. வெயிட் பண்ணுங்க. அங்க கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். நீங்க கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றோம். வாங்க உங்க கையால கொடுங்க. வாங்க வாங்க. நீங்க ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஐயாவுடைய குடும்பத்தினர் அம்மாவுடைய குடும்பத்தினர் அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இவங்க குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமாக மன நிம்மதியாக மன மகிழ்ச்சியாக அவங்க குடும்பத்தினர் அவங்க தலைமுறைகள் அனைவரும் சந்தோஷமாக வாழணும்னு அண்ணாமலையார் பாதத்தில் வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய நமக. கொடுங்க ஐயா. அப்படியே வாங்கி கொடுங்க ஐயா. வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுங்க. ஓம் நம சிவாய. வாங்கி கொடுங்க. வாங்கி நீங்கம்மா நீங்க அங்க இருந்தே வரீங்களா? அம்மா அதே ஊரு. அம்மா மால்யம்மா நாங்கலாம் ஒரே ஊரு. டெக்சாஸ். ரொம்ப சந்தோஷம். மால்யம்மா வந்து எனக்கு அம்மா மாதிரி. அவங்க எல்லாருக்கிட்டயுமே அவ்வளவு அன்புதான். ஆமா. சிவாய நமக. மகேஷ்மா நீ ஓம் நம சிவாய நமக. இங்க இருக்கிற சாது சிவனடியார்களுக்கு இலவச மெடிக்கல் கேம்புக்கு அவங்க தான். இலவச மெடிக்கல் கேம்ப்னா வெறும் கேம்ப் பார்த்துட்டு உங்களுக்கு உடம்புல வியாதி இருக்கு நீங்க போய் மருந்து மாத்திரை வாங்கிக்கங்கலாம் கிடையாது. அந்த மெடிக்கல் கேம்ப்ல அவங்களுக்கு தேவையான பிபினா 1 மாசம் 2 மாசத்துக்கு உண்டான மாத்திரை, சுகர்னா 2 மாசம் உண்டான மாத்திரை, எல்லா மாத்திரையுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையுமே முழுசா அதே அந்த மெடிக்கல் கேம்ப்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 முறையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பாட்டோட வந்து இதுவே இல்ல. அவங்க அவ்வளவு பெரிய மனசு. சாப்பாடு தரேன் வாங்கி போயிடுங்க. வாங்க அதுதான் சொல்லி வாங்கி போயிடு வாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அது என்ன சொல்றது, எளிமையா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்காங்கன்னா அவ்வளோ எளிமையா இருப்பாங்க. ஏதோ முடிஞ்சது அவங்க பண்றாங்க. கண்டிப்பாங்கம்மா. நமச்சிவாய. வாங்கி போய் கொடு. நீங்க வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேன். சரி 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 தரேன் இருங்க. சாமியாரங்களுக்கு கொடுக்கறது கடைசி வரைக்கும் போனோம். நான் ஒரு சாப்பாடு தரேன். சரியா? போயிட்டு வாங்க. சமைச்சு. ஏன்னா சாமியாரங்க லாஸ்ட் வரைக்கும் எழுந்து நிற்பாங்க. நம்ம போலாங்களா? அடுத்தடுத்து போயிடலாம். இன்னும் இந்த பொதுமக்களே வாங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம இதை நீங்க வந்தீங்கன்னா தெரியும். இதை நம்பி அவ்வளவு பேர் எழுந்து நிற்பாங்க. அதனால சொல்றேன். போலாம். அதான் வாங்கினாரா இருக்குது. அதான் தாத்தா என்ன அது வெள்ளை கலர்ல தண்ணி? அந்த கலர் டேம் தண்ணி. டேம் தண்ணியா? இது கள்ளக்குறிச்சி பக்கம் போயிட்டு வந்தேன்னு பார்த்தேன். 10 லட்சம் தேவைப்படுன்றதுக்காக. ஓம் நமச்சிவாய நமக. ஏடா பாடமா தான் நினைக்கிறேன். இல்ல என்னதான் நீ நினைக்க சொல்ற. பின்ன எங்க போய் பிடிச்சின்னு வர தண்ணிய? அங்கயா டேமுக்கே போய் பிடிச்சின்னு வரியா? இல்ல அது அவங்க பள்ள வெட்டி வச்சுக்கிறாங்களா, அதுல இறங்கி போட்டுருந்தோம். அப்படியா? அவருக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கல. அவர் வாங்க மாட்டார். பாருங்க டேம் தண்ணி தான். டேமுக்கு போய் தண்ணி பிடிச்சின்னு வருவார். ரசம் இல்ல, கார குழம்பு, மோர். வாங்க நமச்சிவா. போலாம். அடுத்த கார குழம்பு மோர். வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சிவாய கொடுத்து வாங்கி ஒரு சாமியை தான். நமச்சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம. தாத்தா இருக்கிறாரா டான்ஸு? எத்தனை போறீங்களா அவருக்கு? என்ன ஆச்சு? யார் அந்த 2 பேரு? சரி, அந்த 2 பேர் இங்க வந்து, சரி அந்த 2 பேர் இங்க வந்து வாங்குறது. உங்களை வாங்கிட்டு சொல்றாங்களே அங்க வர்றது, நடக்க முடியாம கால் இல்லாதவங்களா அவங்க? நல்லா நடக்க போவாங்கல்ல, அப்புறம் ஏன் வர உங்களை வாங்கிட்டு சொல்றாங்க? கொடுத்துருங்க நீங்க. சரி, தாத்தா கிட்ட கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாமி வாங்க சாமி. என்ன சைக்கிளுக்கு மாலை தான் போட்டு பூஜைலாம் பண்ணி வந்துருக்கீங்கல்ல? போட்ட முருகன் போட்ட மாலை சைக்கிளுக்கு போடணும். எந்த கோயிலில் பூஜை பண்றீங்க? முருகன் கோயில் நம்ம துர்க்கை பக்கத்தில் இருக்கு அதுதான். ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். நீங்க அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க ஐயாவுடைய குடும்பத்தினர். ஒரு குழம்பு சாதம். வாங்க சாமி, அப்படியே அந்தாண்ட வந்துடுங்க. ஓம் நமச்சிவாய. அதுக்கு தான் ஒருத்தர் தாங்கிறாரு, 4 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. கிரிவல பாதை பெற்ற தெரியுமா? கொண்டு வருவாங்க, ஆளுக மாட்டாங்க. கிரிவல பாதை நீங்களும் கிரிவல பாதையில் தானே இருக்கீங்க? நான் விடுவேண்ணா. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. இல்லை இவரு வாங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. பாட்டிமா வாங்க. நமச்சிவாய நமக. நீங்க ஐயாவுடைய குடும்பத்தினர் அன்னதானம் கொடுக்குறாங்க. நமச்சிவாய. அம்மா மேலே செவ்வாய்க்கிழமை பாட்டு சொல்லணுமா? பாடுங்க. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, மங்களம் பொங்க மனையில் வந்திடுமாரியம்மா, கருமாரியம்மா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, மங்களம் பொங்க மனையில் வந்திடுமாரியம்மா, கருமாரியம்மா. சிங்காரி ஒய்யாரி செம்பவள கருமாரி, சிங்கத்தின் மீதேறி பவனி வரும் ஓங்காரி, மஞ்சளிலே நீராடி நெஞ்சினில உறவாடி, தஞ்சம் என்று வந்தோமடி கெஞ்சுகிறோம் முன்னையடி. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, மங்களம் பொங்க மனையில் வந்திடுமாரியம்மா, கருமாரியம்மா. நாகத்தில் நீ அமர்ந்து காட்சி தரும் அலங்காரம், நாயகியே உன்னை கண்டால் நாவில் வரும் ஓங்காரம், பாசம் என்னும் மலரெடுத்து ஆசையுடன் மாலை கொடுத்து நேசமுடன் கூட்ட வந்தோம் மாசில்லாத மாரியம்மா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, மங்களம் பொங்க மனையில் வந்திடு மாரியம்மா, கருமாரியம்மா. தென்பொதிகை சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீரும் அபிஷேகம் செய்ய வந்தோம் மாரியம்மா. அன்னையாக நீ இருந்து அருளை என்றும் வாரி தந்து செம்மையாக வாழ வைப்பாய் ஈஸ்வரியே மாரியம்மா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, மங்களம் பொங்க மனையில் வந்திடு மாரியம்மா, கருமாரியம்மா. ஓம் சூப்பரா பாடுற பாட்டி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தில் கார்ல இருக்காங்க ஐயாவுடைய குடும்பத்தில். அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, போனம் கடந்தென்று பொன்னொலி மென்னும் தவண தடைமுடி தாமரையானே. அப்பா ஓம் நமச்சிவாயா. சரி பாட்டிமா, சந்தோஷம். பொண்ணு வாங்கிக்கோங்க பாட்டிமா. அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. அம்மா நான் பாவக்காய் வாங்கி சொல்லிச்சு பாட்டி. போதுமா? சரி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். சரியா? என்ன? சரி சரி.
சாமி அந்தாண்ட வந்து உட்காந்துங்க. இங்கே சொல்கிறாங்க அங்க இருங்க, இல்ல அந்தாண்ட இருங்க. அங்கே சண்டை போடுறாங்க சார். எங்க அந்தாண்ட இருங்க. காவால உட்காந்தா சரி நான் சொல்லிடுறேன் நானு. ஒண்ணு இங்க இந்த இளமா இந்த ஃப்ரூட்ஸ் கடை ஏன்னா உங்களுக்கு மட்டும் தனியா நின்னா ஃப்ரூட் கடை இருந்தால் எல்லாரும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிட்டே கொஞ்சம் கட்சி வரையும். சரி வாங்க சாப்பாடு வாங்கி ஐயா கொடுங்க ஐயா. அப்படியா? ஓம் நமச்சிவாய். ஐயாவுடைய குடும்பத்தினர் ஒன்றும் இல்லை, அங்கே பங்கு கேட்குறேன் சாமி, நீங்கள் கொடுக்குறீங்களே இது அப்படியே பிடிங்க அவங்க கிட்ட கொடுத்துட்றான் சார். பங்கு கேட்கறாங்களா? சத்தியமா சார். அந்த பொண்ணு உள்ள ஒரு பொண்ணுக்கு இதை பேய் போடுது, இது கொடுக்கலன்னா அதை காவ தண்ணி எடுத்து பத்து இதில் சாப்பாடு ஊழாம பண்ணுறாங்க. கொடுத்துரும் கொஞ்சம் பங்கு, அவ்வளோதான். பேய்க்கு நான் ஏன் கொடுக்கணும்? அது தற்கொலை பண்ணிட்டு வந்துச்சு. அது நாங்கள் தற்கொலை பண்ணின்னு வாயில வாழ்ந்து காட்டல, அது உடம்ப விட்டுட்டு நீங்க தற்கொலை பண்ணின்னு வாழ்ந்து காமிக்கிறீங்களா? ஆமா, இந்த இவர் எத்தனை கொடுக்குறாங்க சாப்பிடுறோம். ஆனால் நீங்க எங்களுக்கு எப்ப தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நான் எங்க தற்கொலை இவர் சொல்றேன், தற்கொலை பண்ணிக்க சொல்றேன். நான் சொன்னேன் தற்கொலை பண்ணி. சொல்லிக்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க தற்கொலை பண்ணின்னு. அவங்க பண்ணி சரி, இப்போ இந்த உயிர் யாருது? இந்த உயிர் யாரு? உயிர் யார்? இறைவன் தான் சார். இந்த எலும்போடு எங்க அம்மா அப்பா கொடுத்தது உயிர் இறைவன். நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? சாமியார் வாழ்க்கை வந்துக்கிறேன். ஏன் சாமியார் வந்துக்கிறீங்க? சாதனை பண்ணணும். நம்மள பெரிய மகள் சங்கராச்சாரியார், ஆதிசங்கர் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அருள் அது மாதிரி வாங்கணும் எனக்கு ஆசை. வாழ விட மாட்டேன்றாங்க. இந்த சாப்பாடு கொடுக்குற கொஞ்சம் உயிர் இருக்குது, அதை வச்சு அவங்க கொஞ்சம் அருள் தருவாங்க. அது ஒவ்வொரு அரசியல ஒரு உயிர் இருக்குதுன்றாங்க. அந்த ஒரு உயிராவது என்னை கொஞ்சம் மேலே தூக்கி விடாதா? இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் மோட்சி கற்றுக்கலாம். போயிட்டு விட்டோமா நல்ல பையன் நான் தான். இது தெரியல அதுக்கு நான் இந்த உடம்பு வந்து நல்ல இதுதான். சரி சரி சரி. நாங்களாம் ரெகுலர் கஸ்டமர். வாழ்க வளர்க நல்லா. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய. எல்லாம் நல்லா இருக்கும். வாழ்க வளர்க நல்லா இருக்கும். நல்லா அவர் ஒரு மடாதிபதி. காஞ்சிபுரத்தில் நெடுமாபுரி மடம் இருக்கு. மடாதிபதி அவர். 87. நாங்க நேத்து காஞ்சிபுரத்துல இருந்தா வரோம், மடத்துல இருந்தா வரோம். அப்படியா? சின்ன நான் பாலபெரிவாளை பார்த்துட்டு தான் வரோம். அது நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா இல்ல? அவர் எல்லாரையும் bless பண்ணி நீங்க இருக்கிறது இப்போ அன்னார் பையனும் அன்னார் பொண்ணும் டெலிஃபோன் இவளை தனியா ஒரு ஆசீர்வாதம் சஷ்டியத்தை பற்றி நடக்க போகிறது. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையில் எல்லாரும் சைவமா சரி கரெக்டுமா? போயிட்டு வரேன். இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு வந்தாச்சு. பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் அவங்களே கேளுங்களேன். சரி, அவங்களே இல்ல, இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட கூட கேட்டது கிடையாது. கிட்டத்தட்ட 3-4 வருஷமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட எதுவுமே இன்னி வரைக்கும் தேவைன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டதே கிடையாது. அப்படி இருக்கு நல்லது. இன்னி வரைக்கும் நான் யாருக்கிட்டுமே கேட்டது கிடையாது. அவங்க செஞ்சாங்கன்னா அதை நம்ம கொடுப்போம். நல்ல மனசுக்கு நடக்குது. நமச்சிவாய். அண்ணாமலையாரோட மனசு நம்மளுக்கு கிடையாதுங்க ஐயா. சாப்பாடு வாங்கி வாங்க. இல்ல இல்ல, இது வந்து உங்களுடைய அன்னதானம், அண்ணாமலையாருக்கு படைச்ச பிரசாதம். கண்டிப்பா இதை நீங்க எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க, இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. வத்த குழம்பு, மோர். சரி, ஓம் நம சிவாய். சரி சரி. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நம. இருக்கிறேங்க இன்னும் ஒரு செட்டு மேடம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அம்மா கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா 100 வாட்டி கேட்டேன்னு சொல்லுங்க. சந்தோஷம். கண்டிப்பா. ஏன்னா அவங்க இல்ல, அவங்க கொஞ்சம் வயது கொஞ்சம் மூப்பின் காரணமாக கொஞ்சம் பயப்படுறாங்க. நாங்க வாங்க, நாங்க 2 பேரும் கூட்டிட்டு போறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நமச்சிவாய். நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷங்க. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷங்க. வாங்கம்மா. நமச்சிவாய். வாங்கிக்கோங்க, வாங்க. என்னதுங்க அது? இதுவா வத்த குழம்பு சாப்பாடு. சரிங்களா? போதுமா? போடுறோம். ஏன்னா ஒரு வாட்டி சாம்பார் தந்துங்க. என்னது அவ்வளோ எக்ஸஸாக இருந்தது. சரி, நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க ஐயா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா.
நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய். நான் இப்போ நீ டிரைவரா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆர்ன் அடிச்சியா? அவங்க தூங்கினார் வண்டி ஓட்டமா ஆர்ன் அடிக்க மாட்டியா? ஓஹோ எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய நமக. சைக்கிள் ஓட்டுறதுக்கு எதுக்கு ஆர்ன? சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனால் லாரி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். ரெண்டு லாரி டிரைவர். என்ன ஊர்ல இருந்தீங்க லாரி டிரைவரா? லாரி பஸ் எங்க ஓட்டின்னு இருந்தீங்க? சீர்காழி பிரைவேட் பஸ்ஸா? கவர்மெண்ட் பஸ்ஸா? ரிட்டையர் ஆயிட்டீங்களா? சிஎல்லையா? சரி சரி. அதானே கடைசி வரைக்குமா சிஎல்ஏ போட்டுருந்தாங்க? சரி சரி. ஒன்றுப்பா எல்லாம் டிரைவர் தான். ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், லாரி டிரைவர், மினி ஒன்று ரெண்டுங்களா? ஒன்று கூட டிரைவரோட வாழ்க்கை டிரைவர் சமையல் மாஸ்டர் அதிகமா இங்க இருக்கிறது. சமையல் மாஸ்டர் டிரைவர். ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு வேணும்னு சொல்லி 10 ரூபா எடுத்து வைக்கிறது இல்லை. குடும்பம் உழைச்சி போட்டு இது பண்றாங்க. அவங்க பிஎஃப் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. இறங்கியாச்சுன்னா 10 ரூபா கொடுக்க ஆள் இல்லை. அவங்க நிலைமை மாறி போயிடும். வாங்க வாங்க சாமி, அது பகவான் மாதிரியே இருக்கிறீங்க சாமி. நமஸ்கார். சாமி கிரிவலம் வருவாரு. அவங்க ரசிகன் தான் அவரு. பாப்பாரு, சொல்லுவாரு. எல்லாம் ஆர்வம் லைல சொல்லுவாரு. நன்றி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்காரங்க தான் அதிகம் உங்களுக்கு. அவரு லாரி டிரைவர் தாங்க. லாரி டிரைவர் தான். சரி கிரிவலம் போட்டு நேற்று அம்மா அப்பாவோட வந்திருந்தேன். சரி சரி சரி. ஒரு 48 நாள். சந்தோஷம் சந்தோஷம். 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு வந்திருக்கிறா சாமி. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள். குரு அப்படிதான் ஆரம்பிச்சாரு. 48 வருஷம் ஆகுது, இதை விட்டு போக மாட்டேன்றாரு. 3வது நாள் என்ன எனக்கு அடுத்து எத்தனை தாத்தா வேணும் சாப்பாடு? ஓம் நமச்சிவாய. ரொம்ப லேட்டாக அதனால போகிற சாப்பாடு. அம்மா அப்பா பஸ் ஏற்றிட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. வண்டி வேற யாரும் ஓட்டாங்களா? வேற யாரும் ஓட்டாங்களா? ஆள் மாற்றிட்டு நாளைக்கு சரி சரி. இது கல்லு குழியில் ஓட்ட வருது. கல்லுக்குள்ள எல்லாம் குழிக்குள்ள இறங்கி ஓ சரி சரி சரி. அதாவது வயசானவங்களுக்கு டிரைவர் சமையல்காரங்களுக்கெல்லாம் வந்து வயசாகி வயசாயிடுச்சுன்னா கரண்டி போட முடியாது. சமையல்காரங்களுக்கு வெயிட்டை தூக்கி போட முடியாது. ஒன்று டிரைவருங்களுக்கு வந்து கண் பார்வை கம்மியாயிடும். கார் ஓட்டுறதுக்கு கண் பார்வை கம்மியாயிடும். அதனால தான் அதே மாதிரி இன்னும் 2-3 தொழில் இருக்குது. அவங்களாம் கூட முடியாது. அவங்க அடுத்தது அவங்களால செய்ய முடியாது. நல்லா சில பேர் வாட்ச்மேனாக போவாங்க. வாட்ச்மேனாக போக பிடிக்காதவங்க செத்தோடனே கண்ணு தான் போகும். அடுத்தது முட்டி தேய்மானம், கால் தேய்மானம். இப்போ வந்து இடு போறேன். ஆமா, டம்மு 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 ரோடு வண்டிக்கு சரி 100-150 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 200 அப்படியே ரவுண்ட் விடுவோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் உள்ள போய் இப்படி வந்து உள்ள ரவுண்ட் இருந்தா எப்படி ஆகும்? அப்படி ஆகும். என்ன பண்றது? அடிக்கடி எனக்கே ஃபைனல் கார்டு வலிக்கும் தான். கொஞ்சம் வண்டி ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். 2 வீலர் ஓட்டுறதெல்லாம் டம்மு 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 டம்முன்னு. இப்போ காலி வண்டிலாம் போனா டம்மு 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 டம்முன்னு தூக்கி அடிக்கும். கண் பார்வை கம்மியா இருக்குன்னு தான் தாத்தா நீ இது பண்ண. ஆல்ரெடி பீஸ் போச்சு. ஒரே பனிமூட்டமா இருக்கு தம்பி. ஆவுன்னா கொடியை தூக்கி நீ கிளம்பிடுறானுங்க. கூட்டம் போராட்டம்னு. நான் போறது இல்லை. லாரி வருதியா? லாரி அப்படிதான்.
நான் பஸ் ஓட்டுறது எனக்கு அவன் பேசுறதே அப்படியே பொறுமை. என்ன சொல்றீங்க தம்பி? பஸ்ஸெல்லாம் ஏதோ சின்ன விஷயம் தான் சொல்றதே வேண்டாம். சாமி, அவர் கார் இருவர் பாத்தீங்களா தொட்டு தடவி உண்மையிலேயே உனக்கு தெரியாதையா? கவுண்டமணி கூட ஒரு படத்துல கண்ணு தெரியாது நைட்டு ஆனா நேரா லாரி என்ன 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 யாருக்கு தெரியாது 2 டூ வீலர் வருதே நடுவுல புந்து போயிடலான்னு போனேன். ஒரு வயசுக்கு மேல உண்மையாலுமே ஒரு 3 வருஷம் தான் டைம் வச்சிருக்கிறேன். 27 லாஸ்ட் வரைக்கும் எங்க அரசாங்கத்துல இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பணம் வந்துடும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கம் இல்லாதவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. பாரு உங்க ஆட்டோ யார்கிட்ட சாமி கொடுத்துட்டு வந்தீங்க? ஆட்டோ வந்து சொந்தக்காரர் சிங்கப்பூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. அவருக்கு 30,000 வாங்கி கொடுத்துட்டேன். அவர் என் பேர்ல ஓட்டி கடனை கட்டி முடிச்சு ஓடிட்டு இருக்காரு. என் பேர்லயே ஓடிட்டு இருக்காரு. இல்ல பேர் வந்து கூப்பிடுறாரு. போக முடியாது இல்ல, எனக்கு போக பிடிக்கல. கையெழுத்து போட்டு இல்லைங்க, என் பேர்ல இருந்து என்னப்பா ஓடிட்டு இருக்கு. அவருக்கு பிரச்சனை. அவரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா அது இதுனா ஒண்ணு அலையணும். அவருக்கு ஏன்னா ஒன்னா அலையணும். அவருக்கு பிரச்சனை. அது வேணா பேர் மாத்தது இங்க கையெழுத்து போறது இல்லை. ஆர்டிஓ ஆபீஸ்ல முதல்ல வந்து இப்ப கையெழுத்து இல்லை. இப்ப ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் கையெழுத்து பண்ணணும். சாமி எல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு தான் வரும். அது இவருக்கு இதுக்கு மேல வந்து என்ன பிரயோஜனம் இல்ல. இவருக்கு வந்து என்ன நீ பண்றதெல்லாம் இது பாரு. இவருக்கே வரட்டுமே சொல்லுவாரு, வாங்க சாமி உட்காடுறேன், இங்க உட்கார்றது அங்க வந்து உட்காடுறேன், வாங்க சாமி அப்படின்ட்டு போயிடுவாரு. அப்புறம் ஓனர் அப்ஸ்காண்டிங் போட்டு விட்டுருவாங்க. பற்றி போச்சா ரொம்ப. ஆனா நிறைய பேர் எவ்வளோ ரொம்ப கஷ்டமான வழிபடுறது ஷாப்புக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது பிரச்சனையாக. என் பேரில் வண்டி இருந்துச்சு ஆட்டோ. என் தம்பி ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆச்சு. கடைசியில் நான் வண்டி விட்டு இறங்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேயும் அலைஞ்சு என்னை டென்ஷன் பண்ணி விட்டான். அப்புறம் மறுபடியும் சொன்னேன், டே உன் பேர்லேயே வண்டி வச்சுக்கிட்டா. இல்லை புது வண்டி உன் பேரில் தான் இருக்குது, லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். அதெல்லாம் விடுங்க பார்த்துலாம். நீங்கள் தான் எங்கேயோ வந்துட்டீங்களே, அவங்களுக்கு தான் அதுக்கு மேலே சுற்றி கிடப்பாங்க. சரி சாமி, ஸ்பான்சர் வந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையார் அவங்க சந்தோஷமா பல்லாண்டு வாழணும். ஸ்பான்சர் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நமஸ்தே சாமி. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நமஸ்தே சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நமஸ்வாய். எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கு. ஓம் நமஸ்வாய். எங்கடா குறுக்குல வார்த்தை வரலையேன்னு பார்த்தேன். இந்த பாதுஷா சொல்லலையே நீங்க, இந்த பாதுஷா சொல்லி அப்படின்னு சொல்ல மாட்டேன். அன்னைக்கே சொல்லி கேட்க மாட்டேன்றாரு. சொல்லணும்னு நினைச்சா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதை பத்தி பேசுறீங்க, சங்கடப்படுவாங்க. அதனால யாரையும் சொல்றது இல்லை. மோர் கொடுத்த கையோட ஊருங்க கொடுப்பாரு. இப்போ ஊருங்க கொடுத்த பத்தியா? ஏன்டா ஊருக கொடுக்கல? சும்மா கண் பார்வை கம்மி ஆயிடுச்சுன்றது கன்ஃபார்ம். நீதான் அப்ப கண்டிப்பா அதை பண்ணிருப்ப பழகுது. ஆவுன்னா கொடியை தூக்கி நீ கிளம்பிடுறாங்க. நீதான் சொல்லுவ பழகுது. கால கடைவாளம் போட்டாச்சு. என்ன ஆச்சு? பொண்ணு பார்த்து கேட்டாரு. பொண்ணு பால் போறீங்களா? நமக்கு கண்ணே தெரியல. நமக்கு கண்ணே தெரியல. அதுக்கு எதுக்கு பொண்ணு? நாளைக்கு கழிவுறதுக்கு சோறாக்கி போறது ஆள் வேணும்ல. ஆமா, அதுக்காக. ஓ, கழிவு ஊர் போறதுக்கு அப்பப்போ கேமரா பண்ணி காட்டுறது. கழிவு ஊர் போறதுக்கு சோறாக்கி போறதுக்குலாம் பொண்ணு உங்களுக்கு தேவை. உங்களுக்கு கை ஊறத்துக்கும் சோறாக்கி போறதுக்கு கடைசி காலத்துல பொண்ணு தேவை. சரி, பொண்ணுக்கு என்ன தேவை? கடைசி காலத்துல நீங்க ஆம்பளைங்க எல்லாம் வந்து கழிவு ஊறத்துக்கு பொண்ணு தேவைன்னு எதிர்பார்க்கறீங்க. வயசான பொம்பளைங்க வயசாயிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆம்பளை தேவைன்னு யோசிக்கிறாங்களா யாருன்னா? உங்களுக்கு நான் ஒரு நியாயம், உங்களுக்கு நான் பாதுஷா, அடுத்தவங்களுக்கு நான் லட்டா. இல்ல பொதுவாவே கேக்குறேன், தப்பா எடுத்து இல்ல எல்லாருக்கும் இல்ல, உனக்காக கேட்கல, பொதுவா எல்லா மக்களுக்காகவும் கேட்கலாம். ஆம்பளைங்களாம் வயசாயிடுச்சுன்னா 60 வயசு ஆயிடுச்சுன்னா கூட 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு அவசரத்துக்கு எதனா ஒரு பொண்டாட்டி தேவை, கை ஊறத்துக்கு கால் கழுவுறதுக்கு நீங்க சொல்றீங்க. அதே 60 வயசுக்கு மேல கணவர் இழந்துட்டாங்க, அவங்களால ஒன்றும் முடியல, அவங்க உங்களை மாதிரி கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்களா? தனியா நின்று வாடுறாங்கல்ல. கான்பிடன்ஸ் ஜாஸ்தி. எப்படி சொல்ல? அவங்க கான்பிடன்ஸ் ஜாஸ்தி. பெண்களுக்கு வந்து மன உறுதி ஜாஸ்தி சாமி. சின்ன வயசு ஆம்பளை இருந்தாலும் பாத்துக்குவாங்க, இல்லைனாலும் பாத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமா ஆணவம் கொடுத்துருக்காரு எல்லாமே.
ஆனா நமக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே தாங்க சக்தியா. அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கங்க. கடைசி காலம் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது பெண்கள் தான். நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்னதுனா கூட மனசு உடைஞ்சிருவோம். நிக்கிறோம், இன்னும் இப்படியே தான் நிக்கிறோம். அதேதான் உண்மை. புரியுங்களா? இல்லைன்னா என்னரம் எப்பயோ வந்ததுக்கு எங்கேயோ ஒரு ரூட் மாதிரி இருக்கும் எங்களுக்கு. வேண்டாம், ஒன்று தாத்தா நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டமா? தாத்தா நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டமா? தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, ரெண்டா கூடங்க, 2 பேருமே சேர்த்து கேட்கறேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க. வேண்டாம். ஒரு நிமிஷம் கேளுங்களா? 2 பேரும் இல்ல 2 பேரும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடியாந்து நாங்க இங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் சொல்லிட்டு எங்கேயோ தர்மம் எடுத்தாவது நீங்க போச்சுக்கிறீங்க. உங்களுடைய பொண்டாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நின்று நீங்க விட்டுட்டு போன புள்ளிங்க, நீங்க விட்டுட்டு போன கடன், நீங்க விட்டுட்டு போன வேலைகள் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா நின்று பாத்துக்கிறாங்க. அவங்க பெரியவங்களா? எதுவுமே வேணாண்டா போனண்டா சாமின்னு சொல்லிட்டு வந்தவங்க நீங்க பெரியவங்களா? இல்ல நான் பொதுவா கேக்குறேன். நீ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, நீங்க வந்துடுறீங்க. உங்களை மாதிரி பொம்பளைங்க போயிடுறாங்களா? நான் செஞ்சு வச்சுட்டேன். நீங்க செஞ்சு வச்சதை நின்னு செய்யறது யாரு? இது நீங்க இப்ப சாப்பாடு வந்து அன்னதானத்துக்கு காசு கொடுத்துட்டாங்க சாமி, காசு கொடுத்துட்டு அன்னதானம் வந்துருமா? இந்த அன்னதானத்துக்கு செய்யறதுக்கு ஒரு 10 பேர் 5 பேர் தேவை, அதை உருவாக்கணும், அதை கொண்டு வரணும். நீங்க செஞ்சு வச்சுட்டு வந்துட்டீங்க. அந்த செஞ்சு வச்சதை நின்னு காப்பாத்துறது யாரு? அப்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறது நீங்க கிடையாது, உங்களுடைய மனைவிகள் தான். அவங்க தான் அவங்க குடும்பத்தை ஸ்ட்ராங்கா நின்னு இப்பயும் பாக்குறாங்க. அவங்களும் உங்களை மாதிரி விட்டு போட்டு ஏய் நீ போ, நீ காஷ்மீர் போ, கன்னியாகுமரி போ, நான் இந்த பக்கம் போறேன், விட்டு போட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்னு எந்த இதுல சொல்றீங்க? நீங்க தனியா வந்து நிக்கிறீங்க, நீங்க வந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டீங்க. எவ்வளவு பிரச்சனை, ஆனா பொம்பளைங்க எவ்வளவு பிரச்சனை தப்பிக்க. கடங்காரம் வந்தானா நீங்க பின்னாடி போய் ஒளியுங்க, பொண்டாட்டி பின்னாடி போய் ஒளிய மாட்டா, நேரா நின்று பதில் சொல்லுவா. சொல்றது புரியுங்களா? கடங்காரம் வந்துட்டா ஆம்பளை பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான், பதில் சொல்ல முடியாம. ஆனா பொம்பளை என்ன பண்ணுவா? வருவாருங்க உங்களுக்கு என்னங்க அவர் கட்டலாம், நான் கட்டுறேங்க. அதுதான் பொண்டாட்டி, அதுதான் பொண்ணு. நான் சொல்றது எல்லார் வீட்லயும் கஷ்டங்கள் இருக்கும், எல்லாம் நம்ம பொண்டாட்டி எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா? கடைசி காலத்துல சாமி, கடைசி காலத்துல பொண்டாட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒண்ணு இல்ல, இதே புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா இருந்தா மூடின்னு பாத்துருப்பாங்கல்ல. அதனால அந்த மாதிரி நிறைய இப்ப நீங்க செஞ்சுட்டு வந்துடுறீங்க. நீங்க நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன்பா, ஏற்பாடு பண்ணிட்டா அது நடந்துருமா? பால் காசு வச்சுட்டேன், டிவி ஆண்ட வச்சுட்டா பால் காசு டிவி ஆண்டு வந்து பால்காரருக்கு பாக்கெட்ல போய் விழுமா? அதை பாக்கெட்ல எடுத்துன்னு போய் கொடுக்கணும், பாலை வாங்கணும், காய்ச்சணும், உங்களுக்கு டிவி காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும், உங்களை வளர்க்கணும். அதுதான் பொம்பளையோட வேலை. நீ காசு வச்சுட்டேன்னு மட்டும் சொன்னா நடந்துருமா? சாமி நீங்க தெரிய சாமி, நான் தப்பா எதனா கேட்டேன்னா என்ன கேட்டுங்க. நீங்க உங்களையும் சேர்த்து சொல்றேன், நீங்க ஏதோ டென்ஷன், ஏதோ கோவத்துல, ஏதோ வன்மத்துல வந்துட்டீங்க. ஆனா உங்களுடைய பெண்ணை, உங்களுடைய குழந்தைய இன்னைக்கு நின்று அந்த இடத்துல பாத்துக்கிறது யாரு? ஒரு நல்லது கெட்டதுக்கு போறது வர்றது, நல்லது கெட்டது செய்யறது, இதெல்லாம் பாத்துக்கிறது அவங்க தான். அவங்க வந்து 1000 தான் இருந்தாலும், அவங்க 1000 தான் கெட்டவங்களா இருந்தா கூட அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்கிறாங்க. அதை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து எனக்கு பொண்டாட்டி திட்டிடுச்சு, என் பொண்டாட்டி அடிச்சிடுச்சு, என் பொண்டாட்டி போயிடுச்சு, அந்த ஒரு வார்த்தையை சொல்றேன். பொண்டாட்டி புள்ள அந்த, ஆனா அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது. நீ குடிச்சிட்டு போய், சில பேர் குடிச்சிட்டு போய் அமங்கலம் பண்ணி பொண்டாட்டிட்டு அடி வாங்கின்னு அங்க தாங்க முடியாம வந்தவங்க அங்க பல பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு நல்ல புருஷனை பொண்டாட்டி போய் திட்டுறா, அடிக்கிறா? கிருஷ்ண பகவந்த அகம் வைஸ்வானரோ பூத்வாம் பிராணினாம் தேகமாஸ்திதः பிராணாபான சமாயுக்தம் பச்சாமன்னம் சதுர்விதம் ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैवतेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधि अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञानवैराग्य सिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वर बांधवा शिवभक्ता च स्वदेशो भुवनत्रयं भिक्षां देहि कृपावलंबन ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எவ்வளோ கெட்ட சொல்லிட்டாரு. अन्ना हम वैश्वानर रूप से भगवान अन्ना दिया श्री कृष्ण. जैसे चावल आता, दाल आता, ये सब आता. खाना का कैसा आता? சாப்பிடலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. जीर्ण है तो कैसा अहम वैश्वानर रूपंలో జీర్ణం చేస్తాడు భగవంతుడు. நல்ல வேலை வந்து முடிச்சு வச்சிட்டீங்க, இவ்வளோ நேரம் விட்டுருக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி தனியா நிக்கிற, ஸ்ட்ராங்கா நிக்கிற, எதனா மட்டும் சொல்லி பாருங்க. இங்க யாருன்னா சாமியாருங்க தனி இடத்துல நான் அங்க வந்து இங்கெல்லாம் பேச முடியாது என்னால. நீ வா எம்எல்ஏக்கு தட்டவா, இதோ தைரியமான ஆளாச்சு, எம்எல்ஏக்கு தட்டவா, நீ வா எம்எல்ஏக்கு தட்டவா. சரி, ஓம்
நம சிவாய. அருணாச்சல சிவாய நமக. என்ன தாத்தா நல்லா இருக்கிறேன் தாத்தா, நல்லா இருக்கிறியா? நமச்சிவாய நமக. எத்தனை வேணுங்க ஐயா மகான்? ஐயோ இல்லை சாமி, நான் சாராத எண்டு வீடு இப்போ இல்லையா? எண்டு சாப்பிட்டு அப்போ மகான் இல்லையா நீங்க? என்ன சொல்லுங்க. இல்லையா? ஆமாம் மகானா நீங்க? அப்பா ஒண்ணா குழம்பா மோரா? குழந்தை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டு ரெண்டு. ஓம் நமச்சிவாய. சிவாய சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. தளபதி தாத்தா போயிட்டு வரட்டுமா? நம்ம வீடியோவில் இங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறேன் நான், இந்த ஒரே ஒரு நேரம் மட்டும் அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்க டைம் பாஸ் ஆகலன்னு பார்த்துட்டு போகிறவங்களுக்கு இங்கே நம்ம என்னென்ன வேதனைப்படுறோம், என்னென்ன கஷ்டப்படுறோம்னு தெரியல. ஏன் தண்ணி தானே கேட்டால் கொடுக்குறது தானே அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம இன்னைக்கு பொதுவாக சொல்கிறேன், ஒரு 400 சாப்பாடோ இந்தமாரி போடுறோன்னா அதுக்கு 2 பாக்கெட்டுக்கு ஒரு தண்ணி அப்படி தான் கணக்கு. அப்படின்னா ஒரு 400 பாட்டில் தான் எங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் ஸ்பான்சர் கொடுக்குற காசுக்கு. ஏன்னா நாங்கள் தண்ணி பாட்டிலும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். யாரும் தண்ணி பாட்டில் வந்து எங்கோ கடல்லேருந்து அள்ளி எடுத்துகிட்டு வரல. இந்த ஸ்பான்சர் கொடுக்குற 400 பேருக்குன்னா 400 பாட்டில் தான் வாங்க முடியும். அப்படி இருந்தும் நாங்கள் 200 பாட்டில் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா சிங்கிள் சாப்பாடு வாங்குறாங்க சாமியாருங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் 200 பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்குறேங்கன்னு எந்த ஸ்பான்சர்கிட்டையும் நாங்கள் கேட்குறது கிடையாது. நாங்கள் அப்படி இருந்தும் யாருன்னா கேட்டால் கூட வழியில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 200 பாட்டில் எடுத்துகிட்டு தான் வரோம். அதையும் கொடுத்துட்டு தான் இருக்கும். சிங்கிள் சாப்பாடுலாம் வாங்குறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 400 பேரும் 2 சாப்பாடு வாங்கலை, ஒரு சாப்பாடு வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த ஒரு சாப்பாடு வாங்குற சாமியாருக்கும் தண்ணி கொடுத்தாகணும். அப்படி நாங்கள் கொடுக்கும்போது 600 பாட்டில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் போகிற வர பொதுமக்களுக்கு இந்தாங்க ஒன்று கொடுங்க, இந்தாங்கன்னு கொடுத்துட்டு வரோம். இவ்வளவும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து சில பேர் ஒரு 10 பேர் 5 பேராக வந்தால் எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சொல்கிறோம். ஆனால் அதையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஏன் தண்ணி தானே கொடுத்தா என்ன, தண்ணி தானே சாப்பாடு தானே கொடுத்தா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்க. இப்போ கூட 2-3 நாளைக்கு கூட ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்னென்ன சுச்சுவேஷன்னு பார்க்குறவங்களுக்கு இங்கே அனுபவிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தண்ணி பாட்டில் கிட்டத்தட்ட 6 ரூபாய் கிட்ட வருது ஒரு தண்ணி பாட்டில். நான் எவ்வளோ முதல் வைக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? அன்னதானம் இல்லைன்னா சாப்பாட்டு கொடுக்கலாம். நாங்கள் இதுக்கும் போட்டுன்னு வந்து இப்போ நேற்று 150 பேருக்கு தான் அன்னதானம். நாங்கள் 400 பேருக்கு போட்டுன்னு வரோம். இதுக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டணும், இதுக்கும் போட்டு வந்து எல்லாத்தையுமே போட்டுன்னு வந்து நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். யாருக்கும் யார் மனசு நோகக்கூடாதுன்னு கொடுத்துட்ருக்கோம். வர பொதுமக்கள் வந்து இவ்வளோ பேர் கடை வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பேர் இது அவங்கவுங்க எல்லாருமே ஏழைங்க தான், எல்லாம் கோடீஸ்வரம் கிடையாது. இவ்வளோ பேரும் தண்ணி பாட்டில் விற்றாவது தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிக்கலாம். அன்றைக்கி ஒரு 100 ரூபாய் லாபம் வராதா, 200 ரூபாய் லாபம் வராதான்னு சொல்லிட்டு கடை வைக்கிறாங்க. இந்த கடை வைக்கிற இடத்துல ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் செலவு பண்ணி தண்ணி பாட்டில் வாங்க மாட்டாங்க சில பேர். இங்கே வந்து தண்ணி கூட அது கொடுன்னு கேட்குறாங்க. நான் அப்பயும் ஒருத்தர் 2 பேர் யாருன்னா ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டால் கொடுத்துருது. இந்த ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 10 பேராக வரும்போது இங்கே அந்த கடையில் வாங்கிங்கன்னு சொல்கிறோம். அதை கூட இந்த வீடியோவில் பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்கின்னு ஏன் உன்னால் ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாதா, அதுக்கு தானே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி மட்டும். ஆனால் அவங்க 1 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்துட்டு அவங்க கேட்கறது இவ்வளோ சுச்சுவேஷன் இருக்குது. எதுவும் சும்மா வாங்கலாமாம்மா, என்ன இதுக்கும் 200 பாட்டில் முதல் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா போடுறோம். ஏன்னா யாராவது கேட்டுக்கிறாங்க. அதுலேயும் சில பேர் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடு, 2 கொடு, 3 கொடு அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா தான் நம்ம போட்டு. அது தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னா தெரியுமா? இல்லை நான் கரெக்டாக எனக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளோ தாங்க கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு மேலே கிடையாதுங்க. பொதுமக்கள் யாருன்னா வந்தாங்க யாருக்குமே கிடையாதுங்க. சாமியாருங்க ஒரு சாப்பாட்டுக்கெல்லாம் தண்ணி வாங்காதீங்க, 2 சாப்பாடு வாங்கினா தான் தண்ணி, அந்த மாதிரி எதனா சொல்லியிருக்கிறோமா? எங்களுடைய காலகட்டம், எங்களுடைய சுச்சுவேஷனை தயவு செய்து பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்குங்க. நீங்கள் புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, வேதனைப்படுத்தாதீங்க. நீங்கள் எவ்வளோ ஒன்றும் பண்ணிட்டு இருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த போன மாதம் பூரா அன்னதானம் எவ்வளோ இருக்குதோ இல்லையோ, ஆனால் இருந்தாலும் நாங்கள் அன்னதானம் தண்ணி பாட்டிலோடு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எங்கள் ஒரு விஷயத்தை ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயம் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு ஒரு செகண்டும் நாங்கள் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சிம்பிளாக பார்த்துட்டு சில விஷயங்களை பேசிட்டு போயிடுறீங்க. அதேமாரி போய் மரியாதையாக பேசுகிறா சாமியாரை, மரியாதையாக பேசுகிறா, டேய் என்ன வா போன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. கமெண்ட் போடுற நீங்கள் ஃபஸ்ட்டு மரியாதையாக போடுறீங்களா? உங்களுக்கு மரியாதை தெரியுதா? டேய் மரியாதையாக பேசுகிறா, டேய் சாமியாரை வாங்க போங்கன்னு பேசுகிறா, டேய் என்னடா இது மாதிரி பேசுகிறா அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. நீங்களே ஃபஸ்ட்டு மரியாதை இல்லாமல் ஒரு பதிவு விடுறீங்க. நான் இங்கே இருக்கிற சாமியாருங்க எல்லாருமே எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் தாத்தா மாதிரி, எங்கள் கூட பழகினவங்க மாதிரி. நான் எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பாவை வா போன்னு தான், வா போ
எங்கள் தாத்தா வா போன்னு தான் பேசுவேன். இதை நான் லட்சம் வாட்டி சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க சாமியாரை மரியாதை இல்லாமல் பேசுகிற, வா போன்னு பேசுகிற அப்படின்னா, இங்கே அப்படி தான் பேச முடியும். இங்கே அப்படி தான் நாங்கள் பேசுவோம். உரிமை எடுத்துக்கிட்டு அப்படி தான் பேசுவோம். உங்கள் அப்பா அம்மாவை யாருன்னா பேசியிருந்தா நீங்கள் கேட்கலாம். உங்கள் தாத்தா பாட்டி விட்டுட்டீங்களா, உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டீங்களா, அப்படி உங்கள் அப்பா அம்மாவையும் உங்கள் தாத்தா பாட்டியும் விட்டுட்டு அந்த தாத்தா பாட்டியும் உங்கள் அப்பா அம்மாவையும் நான் வா போ அப்படின்னு பேசியிருந்தா நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட எங்கள் தாத்தா அங்கே இருக்கிறாரு, எங்கள் அப்பா அங்கே இருக்கிறாரு, அவரை நீ மரியாதை இல்லாமல் பேசிட்ட அப்படின்னு நீங்கள் சொன்னால் நியாயம். அப்படி நீங்கள் சொன்னாலும் நியாயம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. அவங்கள ரோட்டில் விட்டுட்டீங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சோறு போடுறது கிடையாது. உங்களுக்கு சோறு போடுறதுக்கு வக்கு கிடையாது. ஆனால் நான் சாப்பாடு கொடுக்குறேன், அவங்க கூட சந்தோஷமாக பேசுகிறேன். அவங்க மனநிலையும் என்னுடைய மனநிலையும் ஒத்து போகுது. அவங்களே அதை தப்பாக நினைக்கல. ஆனால் எங்கோ ஒரு இடத்துல பார்த்துட்டு நீங்கள் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் பேசுகிறேன். இங்கே என்ன நிலைமை, என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சிக்காம வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. கொட்டிட்டா வார முடியாது. ஏன்னா நான் அண்ணாமலையாருக்கு பணிந்து ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பாவங்களை நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கணும். ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுத்து. ஆமாம் ஐயா, ரொம்ப இப்போ நீ கடை வச்சுக்கிற, என்னத்து கடை வச்சுக்கிற? பொரி உண்டை வியாபாரம் பண்ணுற. உங்கள் கடைக்கு எதிரில் ஒரு நம்ம பொரி கவரில் போட்டு வந்து எல்லாருக்கும் பொரி உண்டையாக ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனால் என்ன பண்ணுவேன்? என்ன நீ யோசிப்ப? நீ என்ன ஒன்று பண்ணு, என்ன யோசிப்ப? சரி, நமக்கு வியாபாரம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சின்னு உங்கள் கடைக்கு எதிரில் நீ கடை போட்டுக்கிற பொரி உண்டை கடை போச்சுட. பொரி உண்டை பேக் பண்ணி உட்காந்துக்கிற சாமியாரங்களுக்கெல்லாம், சாமியாரில் போகிற வரவங்களுக்குலாம் பொரி உண்டையாக கொடுத்துட்டு போனால் உங்கள் கடைக்கு முன்னாடி வர பொரி உண்டை வாங்குவானா? அதான் பொரி உண்டை வந்துடுச்சு. அப்போ யாருக்கு லாஸ்? உனக்கு தான். என்னடா இந்த நம்பி தானே இந்த பொரி உண்டி போடுற. ஏதோ 10 ரூபா நமக்கு வரும்னு சொல்லிட்டு தான். இல்லை மலை சுற்றுற வேலை டைம் பாஸ்க்காக உட்காடுறாங்க. அண்ணாமலையாரும் ஏதோ ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுப்பாருங்க. அந்த மாதிரி தான் இங்கே தண்ணி கேன் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. தண்ணி வெறும் தண்ணி போட்டுன்னே உட்காடுறாங்க. இந்த இப்போ தண்ணியில் ஒரு 5 ரூபாய் கிடைக்காத நம்ம வீட்டுக்கு போகாமல் உட்காடுறாங்க. இவங்க மலை சுத்தத்துக்கு வரவங்க அந்த தண்ணிக்கு 5 ரூபாய் செலவு பண்ணி வாங்குறது கூட யோசிக்கிறாங்க. ஒரு 5 ரூபாய் தண்ணி பாட்டில், 10 ரூபாய் தண்ணி பாட்டில் அதிகபட்சம், 20 ரூபாய் இருக்கட்டும். நீங்க வர்றீங்க, வரவங்க அந்த 20 ரூபாய் கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்க. யாருன்னா ஓசியில் கொடுத்தாங்கன்னா அது 2ஆ கொடு, 3ஆ கொடு, இதுக்கு தானே வர, இதை கொடுத்தா என்ன தண்ணி கூட கொடுக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாருமே கொடுத்துருப்பா. நான் இன்னும் எல்லாருமே இலவசமாக கொடுத்தா இங்கே இத்தனை பேர் கடன் நம்பி போயிடுச்சுன்னு யாருக்குன்னா வியாபாரம் ஆகுமா? இருக்குதான். நம்ம இப்போ இளநீ அக்கா, அந்த அக்கா விற்கிறாங்க. இளநீ நான் வெட்டி இலவசமாக எல்லாரும் இளநீ கொடுத்துட்டு போனால் என்ன ஆகும்? அவங்களுக்கு கஷ்டமாயிடும். இருக்குதான் 100 கவுண்ட். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பார்க்குறாங்க. எல்லாமே இருக்கிற சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படி தானே. அதே மாதிரி பொதுமக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் கேட்டாங்கன்னா தண்ணி கொடுத்துருவேன். இந்த இங்கேயே வீடு இருக்குது பாரு, அவங்களாம் யாருக்குமே தண்ணி கொடுக்க மாட்டேன், வெறும் சாப்பாடு. எனக்கு தெரியும், வீடு எல்லாமே இங்கே இருக்குது இருக்கிறவங்க. ஆனால் நீ எல்லாம் வியாபாரம் பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன், பொதுமக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க வராங்க, இங்கே தான் இருக்குது எல்லாமே. இப்போ வீட்லேயே தான் சாப்பாடு தான் சரி, வர டெய்லியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் நான் கொடுக்க முடியுமா? நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோஹரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 2 தானா? ஏன் இன்னைக்கு 2? எங்கேயுமே சரியில்லையா? ஓம் நமச்சிவாய. 2 1 2 என்ன தாத்தா? நமச்சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க மன மகிழ்ச்சியா வாழணும். சந்தோஷமா இருப்பாங்க. மோர் வாங்கிட்டு குழம்பு குத்தவன தான் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி கிடையாது. அப்படித்தான் சொன்ன நீ. மோர் வந்து தயிரா வந்துச்சுன்னா பரவாயில்ல. தயிர் தான் மோராச்சு. தாத்தா ஒரு விஷயம் தெளிவா கேட்டுக்கோ, பால் தயிர் ஆகலாம், தயிர் மோர் ஆகலாம், பட்சே மோர் பாலாக முடியாது. அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. புரியுதா? மோர் எப்பயுமே பால் ஆகாது. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் தயிருக்கு பாலை கொதிக்க வச்சனா பால் கொதிக்கும், மோரை கொதிக்க வச்சா கொதிக்குமா? மோர் குழம்பு வைக்கலாமா? எங்க மோர் குழம்பு வைக்கலாம்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
ஒன்று குழம்பு. சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. சந்தோஷம். போயிட்டு வா. சிவாய நம. வரேன் வரேன் வரேன். அவருக்கு என்ன ஆச்சு? தாத்தா வா தாத்தா. நான் சாப்பிட்டேங்க, ஒரு வாட்டர் பாட்டில் எத்தனை 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 எத்தனை? 3. நீங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கிக்கிங்க. உங்க நண்பர் சாப்பிட்றதுக்கு எனக்கு தான். நான் நேற்று நான் போகிறதுக்குள்ளே ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்க. சொல்லிட்டு தானே போகிறேன். விருந்தாளி 2ஆ பட்சம். இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சா? அவங்களுக்கு வாங்கிக்க, அப்புறமா வாங்கிக்கோ தாத்தா. இல்லை அவங்க இல்லை, இன்னைக்கு எனக்கு தான். நீ சாப்பிட்ருவியா? சத்தியமாக சாப்பிடுவேன். வீணா மதம் யாரும் கொடுக்க மாட்டேன். தரேன் தரேன். கண்ணாடி உங்கள் சீட்டை வச்சு வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. இதில் வேற இரு தாத்தா, ஒரு நிமிஷம் இரு. சரி உட்கார் போ, நீ வரேன். ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? ஒன்று கொடுத்துருப்பா. இந்தாங்க. ஒரு மோர் சாதம் கொடுறா. சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. தாத்தா, அந்த மருந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தா? ஜிஹெச்சில் இந்த மருந்து தான் கொடுத்தாங்க. இந்த மருந்து ஜிஹெச்ல கொடுத்தாங்க. இந்த மருந்து அடுத்த வாட்டி ஜிஹெச்லேயே வாங்க. ஏன்னா இந்த மருந்து வெளியில் வாங்கினா காஸ்ட்லி, ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ நான் உனக்கு வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இல்லை. உன்ன மாதிரியே எனக்கு நிறைய தாத்தாங்க இருக்காங்க. ஒரு நாளைக்கு இருக்கிற தாத்தாங்களாம் ஒரு 500 ரூபாய்க்கு மருந்து வாங்க சொன்னால் நான் அதுக்கு புரிஞ்சுக்குங்க. அடுத்த வாட்டி ஜிஹெச்ல வாங்கி இந்த வாட்டி நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா நான் நினச்சேன் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு. இதுக்கு காஸ்ட்லி. இது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. சரி வாங்கிட்டு இந்த வாட்டி அடுத்த வாட்டி ஜிஹெச்ல வாங்கிக்கோங்க. சரியா? இன்னொரு கருத்து சொல்லுங்க. ஆசிரமத்தில் சேர்த்து ஏன்னா இங்கே லெட்டின் பாத்ரூம்லாம் போக முடியல, குளிக்கிறது முடியலன்னு சொல்கிறேன் சார். சிவா கொஞ்சம் கம்முன்றுங்க. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். அவருக்கு என் பேரில் நேற்று நான் வரலன்னு என் பேரில் கோவமாக இருக்காரு. இப்போ என்னுடைய ஒர்க்குனால கொஞ்சம் நான் வர முடியாமல் போச்சு. நான் தான் அவர் கூட இருக்கேன். அவர் என்னோட பிரச்சனையை பேச விடுங்க. அந்த பிரச்சனை தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய பிரச்சனை இங்கே பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? அவங்க தானே கூப்பிட்டு போனேன். நான் இருந்து பக்கத்தில் பேசாதீங்க தயவு பண்ணி. அப்படிங்களா? நேற்று ஒரு நாள் எல்லாம் வர முடியலன்னு அவருக்கு என் பேரில் கோவம். சிவா, நீங்கள் சொல்கிற இது என்ன பண்ணாருங்க? ஒரு ஹைதராபாத் பார்ட்டி வந்து அவங்கள்ட்ட வந்து மருந்து $100 இது ஏடிஎம் போட்டுவிட்டாங்க. என்ன பண்ணி மருந்து வாங்கி கொடுத்துருங்க. இல்லை என்னுடைய செலவுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அதுவும் இல்லை, போய் தண்ணி கோவப்படுறது தப்பு தானே? தப்பு இல்லை. நடந்து சொல்லுவோம். வந்து சொல்கிறாரு, நேரடியாக வந்து சொல்கிறாரு. என்ன சொன்னேன்? நம்ம போய் இது இல்லைங்க, ரொம்ப இதாக இருந்துச்சு, ஒரு 300 ரூபாய்க்கு தண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். அது மாதிரி குடும்பத்தை சேர்ந்த உள்ள இதே ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு பேங்க் எம்ப்ளாயி. பேங்க் எம்ப்ளாயி. எந்த பேங்க்ல இருந்தீங்க? நான் வந்து இதே ஊரில் மதுரா பேங்க் ஒரு பேங்க் இருக்குது. மதுரா பேங்க் தெரியும் எனக்கு. சொல்லுங்க. அதை வந்து ஐசிஐசியோட டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஐசிஐசி பேங்க்ல சீனியர் ஆஃபீஸர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஐசிஐசியில் சீனியர் ஆஃபீஸராக இருந்தீங்களா? ரிட்டைர்மெண்ட் வாங்கி நிறைய வாழ்க்கையில் நிறைய சேவ் பண்ணிட்டேன். நேற்றுக்கு ஆக்சுவலாக 4-5 விஷயங்களில் என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன். அது வந்து எனக்கு சொல்ல முடியல. இல்லைங்க, என்ன தெரியுதுன்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துக்கிறேன். இல்லை உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் பேசுறதாவது புரியுமா? உன் காதுக்கு நேராக பேசினா மட்டும்தான் உனக்கு புரியும். இங்கே என்ன தெரியுதுன்னு எட்டி 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 பார்த்துனுக்கிறேன். உங்க கையில் இதை மருந்து கொடுத்தனா கொடுத்தோடனே தலைவர் அடுத்தது வந்து என்ன கேட்குறாரு? சளி மாத்திரை இருக்கா கேட்பாரா? இதுதான் என்னுடைய பிரச்சனை. நான் மெடிக்கல் கேம்ப் போடுறேன்னா அந்த ஒரு கேம்ப்லேயே மருந்து மாத்திரைகள் வாங்கிக்கங்க. முதல்ல உங்க 2 பேர் பஞ்சாயத்தையும் முடிங்க. சொல்றது புரிஞ்சுக்கங்க.
சொல்லுங்க. இவர் வரவே வேண்டியதில்லை. சரி. நான் என்ன பண்ணுவேன்? வேண்டாம், இவர் வேண்டவே வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன? ஒரு நல்லது செய்யணும்னு விஷயம் எங்கிட்ட வந்து அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். எக்மோர்ல என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? ஐ ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டாங்க. சரி. இங்கே வந்து அது வந்து போயிடுச்சு. சரி. அங்கே போனால் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு கண் பார்வை சரியாகும் சொல்லி. சரி, நீங்க போறீங்களா கூட்டிட்டு? அவன் கூட்டு வர சொல்லிட்டேன். காசுலாம் காசு வந்து ஒரு தம்பி வந்து 1000 ரூபா போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களாமே 1000 ரூபாய் இருக்காங்களாமே. அது அன்னைக்கே வந்து சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாரு? தண்ணி பார்த்தோம், தண்ணி போட்டு வந்து 300 ரூபா செலவிச்சிட்டாங்க. தண்ணி போட்டு இது மாதிரி யாரா அப்படி வந்து சொல்லுவாங்களே. சரி, 700 ரூபாய்க்கு தான் மீதியே. அதெல்லாம் 2 நாள் வரவே இல்லை. இந்த பக்கம் இருந்த காசு செலவிச்சிட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வரலங்க. நைட் வந்து 1 மணிக்கு வந்து பார்த்துட்டு காசுலாம் கிடையாது சார். வேண்டாங்க. இவர் எப்போ இவர் என் பேரில் அவநம்பிக்கை இருக்காரோ இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் ஏதாவது தாத்தா சொல்றத புரிஞ்சுக்க தாத்தா. ஆசிரமம்னா எல்லா ஆசிரமத்திலையும் உடனே டேக் ஓவர் பண்ணிக்க மாட்டாங்க தாத்தா. அந்த ஆசிரமத்தில் வந்து இடம் இருக்கான்னு பார்க்கணும், எல்லாமே கேட்கணும் தாத்தா. டக்குன்னு பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை தாத்தா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஆசிரமத்துக்கு ஆனது காருக்கு விட்டுட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது ஆள் கூட போறவங்க வரவங்களுக்கு கொஞ்சம் என்னுடைய சூழ்நிலைகளையும் பார்க்கணும். நீங்க இங்க ஒரு ஆசிரமம் இருக்கு அடியண்ணாமலையில. அந்த ஆசிரமத்துல கேட்டு பாருங்க. அடியண்ணாமலையில ஒரு ஆசிரமம் இருக்கு. நாங்க கேட்க கூடாது, நாங்க ரெஃபர் பண்ணாம நீங்களே போய் கேட்டீங்கன்னா கேரளா ஆசிரமம்னு கேரளா ஆசிரமம் ஒண்ணு இருக்குது. போய் கேட்டுட்டு அங்க போய் சேர்ந்துக்குங்க. சரியா? மாத்திரம் இருக்காங்க. சளிக்கெல்லாம் மாத்திரை கிடையாது. என்ன கற்பூரவல்லி தழகுதா, அதை ஒரு 4 பிச்சு டெய்லி மெல்லு. துளசிக்குதா, அது ஒரு 4 பிச்சு மெல்லு. சளிக்கெல்லாம் மாத்திரை கிடையாது. துளசி எதுக்குல கொடுக்குறாங்கல்ல? இல்ல மெடிக்கல்ல. அப்ப மெடிக்கல்ல போய் கேளுங்க. மெடிக்கல்ல கொடுக்குறாங்க. சரி, மெடிக்கல்ல கேளுங்க. இல்ல துளசி மட்டுமா? துளசி, கற்பூரவல்லி. கற்பூரவல்லி வேண்டாம், நிறுத்துங்க. முடியலையே. அப்ப சளி இருக்கும். பீடி பிடிக்கிறது நிறுத்தினாதான் சளி போகும். சிறு வயசுல இருந்து அதை ஆரம்பிச்சு அதை நிறுத்த முடியல. அப்படி நிறுத்த முடியல. அதை நிறுத்தினாதான் சளி நிற்கும். அது நிக்கலனா நீங்க என்னதான் மாத்திரை போட்டாலும் சளி நிக்காது. ரைட்? புரியுதா? முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? சரி, முயற்சி பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை? 24 மணி நேரத்துக்கு 24 அடிப்பாரு போல. சரி, போயிட்டு வா. சீக்கிரமா சளி நின்னுடும். அடியண்ணாமலை பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆசிரமம் இருக்குது. இன்னைக்கு போய் வேணா கேட்டுட்டு வாங்க. 3 மணிக்கு போய் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா நாங்க அனுப்புறதா அவங்களுக்கு வந்து ஒன் டே ஃபுட்டுக்கு இதே வேலை தான். கிருவல பாதையில் இருக்கிற மொத்த பேரும் எங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கிருந்து இன்னொரு இடத்துல அனுப்புறது. நீங்களா போய் நீங்களா கேட்டு வாங்க. இப்போ எதுவும் பண்ணீங்க. சரியா தாத்தா? கோபிக்காத விடு. அவர் ஏதோ பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. விட்டுரு. காசு இருக்கிற மனுஷன் இன்னைக்கு யார் என்னவோ பண்றாங்க. விட்டுரு. அவங்களுக்கு என்ன மனவேதனையோ அதுக்காக கோச்சி கூடாது. நம்ம கூட மாட ஹெல்ப் பண்றாருல்ல, என்ன கோச்சிக்காத. 300 ரூபாய் காசா? நீ சம்பாதிக்காத காசா? நீ பார்க்காத காசா? ஐயோ, நான் எவ்வளவோ சம்பாதிச்சு எவ்வளவோ அழிச்சு. விடுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னொரு வாட்டி அவருக்குன்னு போட்ட காசை இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரியா? சரி தாத்தா, போயிட்டு வரட்டுமா? நீங்க போய் கேட்டு வாங்க ஆசிரமம். ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் வச்சு இங்கே எடுக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா? என்ன எடுக்கணும்? ஆதார் கார்டு தாராளமா எடுக்கலாம். ஓட்டர் ஐடி இருந்தாலே போதும். ஓட்டு ஐடி இருந்தாலே போதும், தாராளமா எடுக்கலாம். இ சேவை மையம்னு இருக்கும். ஆதார் இ சேவை மையம் எங்கெங்க இருக்குதோ பேங்க்ல கூட இருக்குது. அங்க போய் பாருங்க, எடுத்துப்பாங்க. வாங்க. முருகா 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 முருகா. சிவாய நமக, நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எங்க அந்த பூனைக்குட்டி? சாப்பிட்டு உள்ள படுத்துச்சா? எனக்கு ஒன்று மட்டும் ஓம் நமச்சிவாய. சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. பையனை போய் பார்த்தீங்களா இல்லையா? போய் பாருங்க பாருங்க போய். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஐயா சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கோங்க, சாப்பிடாதவங்க மட்டும் 2 மோர் ஒன்று கொடுத்துருப்பேன். சாப்பிட்டுட்டு வந்து வீண் பண்ணாதீங்க, அதனால தான் இத்தனை வாட்டி சொல்லுவேன். சிவாய நமக 2 கொடுப்பா. என்ன குளியல் சாமி? உடம்பு சரியில்லை. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. இந்த வாகிநாதங்க போனேன். ஒரு ஜிஹெச் போங்க, ஒரு இசிஜி எடுத்துருங்க. ஒன்றும் இல்லைன்ட்டாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவீங்க. அது கேஸு. எந்த இடம் வலிக்குதா? இந்த இடம் மட்டும் இதுக்குள்ளே தான் முடியும். எங்க? இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு இசிஜி ஒன்று எடுத்துருங்க. கேஸாக இருந்துச்சுனாலும் வலிக்கும். அதனால ஒன்றும் இல்லை, போய் ஒரு இசிஜி எடுத்துருங்க. தப்பே கிடையாது. ஜிஹெச் போங்க, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுங்க, ஒரு இசிஜி எடுப்பாங்க, எடுத்துக்கங்க. ஓம் நமச்சிவாய். எத்தனை? ஓம் நமச்சிவாய். எத்தனைங்க ஐயா? சாம்பார் 1 டயர்டில் இருக்குது. நம்ம சாப்பாடு பண்ணுங்க. புரியல. நம்ம சாப்பாடு மட்டும்தான் ஏன்? நைட்டு உடம்பு குறைப்போம். உடம்பு குறைப்போம். நீங்களும் உடம்பு குறைந்தா அப்போ நானும் என்ன பண்ணுறது? முடியும், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நமச்சிவாய். எத்தனை? 2. இன்னைக்கு நம்ம உடம்பு குறைக்கலாம்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் யாரா விசேஷம் பத்திரிக்கை எடுத்து கொடுப்பாங்க. விசேஷம் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு போனா அன்னைக்கு தான் பஃபேல சாப்பாடு போடுவோம். நமக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கும். எப்படா உடம்பு குறைக்க முடியும்? எப்படி உடம்பு குறைக்க முடியும்? பஃபே அப்படியே ஒரு 24 வகையான சாப்பாடு இருக்கும். அப்பதான் நமக்கு சரி இன்னைக்கு ஒரு நாள் விடுவோம் டயட்டை அப்படின்ட்டு மாத்திப்போம். அது அப்படியே சரி இந்த மாசம் கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகிறேன், உடம்ப குறைச்சே ஆகிறேன் அப்படின்ட்டு இருப்போம். அப்பதான் எதனா ஒரு தலைவலி வரும். தாத்தா இதை நீ 100-550 வாட்டி பண்ணிட்ட. 100-550 வாட்டி. ஆமா, அப்படி சொன்னாதான் அவருக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. பின்ன என்ன, எப்பயுமே சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பும் போது ஏந்து வராரு. வண்டி அவ்வளவு நேரம் நிக்குது. ஏன் தாத்தா அப்படியே பண்ற? வண்டி இவ்வளவு நேரம் நிக்குது, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இங்க இருந்தா அண்ணா, அங்க இருந்தா அண்ணா, எல்லாம் ஒண்ணுதானே. கரெக்டா வண்டி ஏறும் போது தான் வரீங்க. நீங்களும் அதே தான். இந்த அவர் சொன்னதான் உங்களுக்கும் கடைசியா தான் வரீங்க. இவ்வளவு பேருக்கு நேரத்தில் முதல் நான் தானே, நான் உள்ளுக்கு நின்று பார்க்கல, உங்களை கவனிக்கலாம். பார்த்துட்டோம்னா முதல்ல ஓடி வந்துடும். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஏன்னா ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் தான் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுத்தா அப்புறம் நாங்கள் போய் கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குல்ல. எத்தனை வேணுங்க? 2. வாங்க ஐயா நமச்சிவாய். பாத் சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. வண்டி வாங்கி உங்களை எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே வந்திருக்கீங்க. புதிய நான் இருக்கேன். ஆமாம், இங்கே இருந்தேன். அப்படியா? ஏன் வந்துட்டீங்க? ஒரு 20 நாள் கழிச்சு எனக்கு உள்ளே கிடக்க பிடிக்கல ஐயா. உள்ளே கிடக்க பிடிக்கல. உள்ளே கிடக்க பிடிக்கல. நான் உடம்புல ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நடக்க தான் முடியல. அதனால் வேறு எதுவும் டிஃபெக்ட் இல்லை. சரி, அவங்ககிட்ட கேட்டிங்களா? அவங்களே அனுப்பிச்சிட்டாங்களா? விட மாட்டேன்னாரு. என்னைய ஒரு தான் இருந்தேன். ஒரு அனுப்பவே மனசுல எங்கெங்கே போகிறீங்க, எனக்கு காலை வச்சுக்கிட்டு போக முடியாதுங்க, போகாதீங்கன்னாரு. நான் அப்படி இப்படி சுற்றி எங்கெங்கே போய் நான் அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்ஷன் லைனில் இருந்தேன். ஃபுல்லாக ஆடு நானே மார்க்கெட்டிங் போய் நானே ஆடெல்லாம் ஷூட் பண்ணி கொடுத்து நான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 300 ஜுவல்லரிக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுவேன். எது கட்டாலும் பண்ணி கொடுப்பேன். நல்லா போயிட்டு இருந்தது. கீழே விழுந்தேன். அது ஒரு 2 days ஆக்சிடென்ட்ல ஏந்திரிக்க முடியல. என்னால் எல்லாம் செக்அப் பண்ணிட்டா ஒன்றும் இல்லைங்கிறாங்க. என்னால் முயற்சி பண்ணி நடக்க முடியல. கழுத்துக்குள்ள மரத்த மாதிரி இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அப்படியே 2 வருஷம் ஹோம், அங்கே 1 வருஷம், இன்னொரு ஹோமில் ஜிஹெச்சில், சென்னை ஜிஹெச்சில் 1.5 வருஷம் இருந்தேன். அங்கே ஏஞ்சி உட்கார வச்சு வாக்கரில் நடக்க வச்சாங்க. அப்படியே வந்து ஒரு ஹோமுக்கு அனுப்புனாங்க. ஒரு கிறிஸ்டின் ஹோம் 1 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் என்னால் இருக்க முடியல. நான் அப்படி போகிறேன்ட்டு வந்து இந்த ஒர்க்கு கொடுத்த பசங்கள்லாம் பார்த்தேன். யாரும் என்னை ரெஸ்பான்ஸ் இல்லை. நேராக திருவண்ணாமலை வண்டி ஏறி வந்தேன். இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்தேன். அப்புறம் 10 நாளில் இது வண்டி வேணும், வண்டி இருந்தால் அப்படியே
வண்டி இப்போ வாங்கி கொடுத்தாங்க. போன வாரம் வந்து கேட்டோம், இந்த வாரம் வர சொன்னாங்க. அவர் சண்முகையா இருக்காருங்க, சண்முகம் தாத்தா இருக்காரா? இருக்காங்க, நல்லா பாத்துக்கிறாங்களா எல்லாரையும் அங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன குறைகள் இருக்கும் தான். எல்லா இடத்துலையும் ஒரு குறை இருக்கும். சின்ன சின்ன குறைகள் இல்லாம குறையே இல்லாம இருக்கு. சண்முக தாத்தா, ஆமா சண்முகத்தை சின்ன பிள்ளை ஆமா. எது கொடுக்குறாங்களோ அது ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா கூட கேட்பாரு. ஆமா. ஒரு குழந்தை மாதிரி அவரு. இப்போ 2 பேர் அனுப்புனீங்க போல இருக்கு. 3 பேர் போயிருக்காங்க இதோட. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு தடவை வந்தாங்க, அவங்க 2 பேர் இருக்காங்க. முருங்கல்லேருந்து ஒரு தாத்தா போயிருக்காங்க. ஆமா ஆமா. சரி, நல்லா இருக்கீங்களா? ஆடு தான், என்ன ஆடு பண்ணிருக்கீங்க? விஷுவல் ஆடு தான் சார். விஷுவல் ஆடு தான். ஒரு ஃபேமஸ் ஆடு சொல்லுங்க. ஃபேமஸ் ஆடுனா ஏரில் பண்ணது வந்து ஒரு நர்சிங் காலேஜ்னு ஒன்று, கலைஞர் டிவி சன் டிவிலாம் வந்தது. என்ன காலேஜ் பேரு? காலேஜ் வந்து குந்தகை நர்சிங் காலேஜ்னு தஞ்சாவூர். சரி, அது நகைக்கடையுடைய ஃபேமஸ் ஆடு அந்த மாதிரி எதனா ஃபேமஸ்? ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் நம்மள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. ஜிஆர்டிக்கே டெமோ கொடுத்துருக்கேன், அது வேற எனக்கு கூப்பிடல. ஒரு 5 lakhs வரலும் பண்ணியிருக்கேன். 5 lakhs அதாங்க, ஒரு 5 lakhs வரைக்கும் அந்த ஆடு எதனா ஒரு ஆடு எதனா ஒரு கம்பெனி, எந்த கம்பெனி ஆடு வந்து? அது வந்து இது நாகர்கோவில் கடை பேர்லாம் சொன்னாங்க. நிறையா ஜுவல்லரி, நிறையா ஜுவல்லரி. நான் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்குவேன், ஒரு காப்பி நானே கூட நடிச்சிருப்பேன். அச்சுத்திரியாலாம் நானே அடிப்பேன். நடிச்சுட்டு ஒரு பிரிண்ட் எடுத்துக்குவேன். ஒரு 50 கடைக்கு பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் உள்ள கடைகளுக்கு ஒரு கடைக்காக போட்டு கொடுப்பேன். அது பொட்டி கடை மாதிரி நல்லா சம்பாரித்தேன் வந்தது ஒரு காலகட்டத்தில். அது நான் என்ன பண்ணுறது தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு கேள்வி யார் சொன்னான்னா, அங்கே ஈரோடுக்கார் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வினோத் சார் என்ன நம்பர் கேட்டோம், கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் அங்கே போங்க, நான் தரேன்னா நான் நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு எங்கே எழுதுறது. சார்கிட்ட கேட்டால் தர மாட்டார், தப்பாக போயிடும். அதுதான் நான் கேட்கல. அவர் ஈரோடுக்கார் ஒருத்தர் அமிர்தலிங்கன்னு வந்திருக்காருல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்திருக்காங்கல்ல, ஒரு தடவை வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டினேன். ஆமாம் 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 ஆமாம். அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்கள்ட்ட நம்பர் இருக்குன்னாரு, அப்புறம் கொடுக்கலான்ட்டு. அதனால் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. இங்கே வந்து விசாரிக்க உள்ள நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன் டே ஃபுட்டு அவங்க தான் வினோத். சரி, நான் வந்து பார்ப்போம் அப்படின்னு உள்ள இதெல்லாம். நீங்கள் என்ன ஆடு பண்ணுறீங்களோ அந்த ஆடு எல்லாமே நானும் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஆடு மார்க்கெட்டிங் போய்? நான் மார்க்கெட்டிங் போகிறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இருக்கிற கஸ்டமர்ஸே இருக்கிறாங்க. கம்பெனி ஆடு விகே மீடியாஸ்னு ஆட் ஏஜென்சி வந்து கதிர் ஆட்சன் ஒருத்தர் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரெகுலர் கஸ்டமருடைய ஆடே பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலர் கஸ்டமர் எங்களுக்கு பண்ணாலே போதும். ரெகுலர் கஸ்டமர்ஸ் தீபாவளி பொங்கல் விஷயம் இருந்தால் கொடுங்க, நான் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன் உங்களுக்கு. நான் விற்று தரேன், நான் பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்கிற கஸ்டமரே நீங்கள் எந்த ஊரில் இல்லையே. எனக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதே என்னால் வந்து பண்ண முடியல. எனக்கு நேரம் இல்லை, இது பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும். அதனால இப்போ நான் இந்த ஒன் டே ஃபுட் வந்ததுலேருந்து மார்க்கெட்டிங் போகிறது இல்லை. எங்கள் ஸ்டாஃபுங்க யாருன்னா ஒருத்தர் அனுப்புவேன், இல்லை எனக்கு ரெகுலராக ஃபோன் பண்ணுறவங்க அவங்கள இது பண்ணுறவங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆடுன்னு ஒன்று தான் உங்களுக்கு கேட்டேன் நான். டப்பிங்லாம் யார் நீங்களே பேசுவீங்களா? டப்பிங்லாம் நான் இண்டிவிஜுவலாக சென்னையில் ஆஃபீஸ் 10 lakhs செலவு பண்ணி போட்டுருந்தேன். இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்ஸாக ஒரு எடிட்டரு டப்பிங்லாம் பண்ணிக்குவேன். நானே சிஸ்டத்தில் எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய்க்கு ரெடி பண்ணேன். கேப்சர் கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் போட்டு பக்காவாக 3D மேக்ஸு, மாயா, ப்ரீமியரு, ஹேபிட்டு எல்லாமே எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரீயாக ஒரு எடிட்டர் வருவான், தஞ்சாவூர் பையன் கிரீனு, சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். என்ன மாதிரி ஆடாக இருந்தாலும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஆக்டர்ஸ்லாம் யாருன்னா வச்சு பண்ணிக்கிறீங்களா? பண்ணியிருக்கேன், நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன அதான் என்ன ஆடு சீரியலோட நடிக்கிறாங்களோ கூட, அவங்க எல்லாமே ரியல் எஸ்டேட் ஆடு, ஃபைனான்ஸு. இல்லை அதாங்க, இப்போ நான் ஆடுனா ஒரு பிராண்டு இருக்கும். இப்போ காஞ்சிபுரத்தில் ரொம்ப பெரிய பிராண்டட் நம்மள்ட்ட கொடுக்கலங்கல்ல, ஒரு 50,000 1 லட்ச ரூபாவில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அதே இன்னொன்று ப்ளூ மட்டில் பண்ணுவேன், க்ரீன் மட்டில் பண்ணுவேன், ஆஃபீஸ்லேயே பண்ணிவிடுவேன். க்ரீன் மட் ப்ளூ மட்டெலாம் ஆஃபீஸ்லேயே பண்ணிவிடுவேன். உள்ளே சிஸ்டம் உள்ளே உட்காந்து கேப்சர் பண்ணி இறக்கிட்டு ஒர்க் பண்ணிவிடுவேன். இது தானே டேப்பு, அந்த இது சீரியல் டேப்பு தான் முதல்ல போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஜிப்பு வந்துடுச்சு. அதனால் வந்து பண்ணினேன். ஒரு 4 இயர்ஸாக டச் இல்லை வந்து. சரி சரிங்க. நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? நான் உங்களை வந்து ஆட் விஷயமாக தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒர்க்குக்காக. இப்போ என்ன அண்ணாமலை வந்து தர்மம் வாங்க சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, இதுவும் ஒரு வேலை தான் இருக்கும். இதுவும் ஒரு வேலை தான். அதனால் எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு இருக்காதீங்க. நமக்கு அந்தந்த நேரத்தில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே அந்தந்த நேரத்தில் நடந்தே தீரும். சொல்லிட்டு இருந்தேன், விவேக் சார் சொல்லிட்டு இருந்தேன். அவரே போயிட்டாரு. நல்ல நட்பு, அவர் ஆஃபீஸில் தான் கிடப்போம். சரி, இருக்கிறத வச்சு இதுக்கு மேலே சிறப்பாக வாழுங்க. சந்தோஷம். நமச்சிவாய். கேட்டுங்களா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நமச்சிவாய். வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். நானும் கிரிவல பாதையில் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு கொஞ்ச நாளாகவே முடிவு பண்ணின்னு வரேன். வாண்டட் ஆமா, எதிரிலே குழந்தை வருது மாமா, நானும் பிரேக் பிடிச்சினே வரேன். அவனே வண்டி கிட்டிட்டு பார்த்து இது பண்ண மாட்டேன்.
வேலை முடிச்சு கூட்டு வரதில்ல கூட்டுறது பண்ணுவோம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நத குடிச்சுன்னு வரீங்களா அப்படின்றாங்க. ஓம் நமச்சிவாய நமக. நான் டென்ஷனே ஆகக்கூடாது தான் வரேன். அவனா இட்டு வந்து குழந்தைய வண்டிக்கு நேராக விட்டுட்டு தெரியாம செஞ்சுட்டு இது ஒன்வே, இது நம்ம போறது கரெக்ட், அவர் வர்றது மாத்தி வந்துட்டு ஒன்வேவான். இது நடைமுறை நடந்து வர வேற ஒன்றும் வித்தியாசம். அவங்க தப்பு தானே. நீங்க பொறுமையா வரணும்னா அங்கிருந்தே வண்டி பாத்துட்டாரு அவரு. இங்க பாரு, அந்த குழந்தைய கையில புடிச்சுன்னு வராரு, எதிரிலே வண்டி பாத்துட்டாரு, 2 குழந்தை இப்படியே புடிச்சுன்னு வராரு. செவ்வாய்க்கிழமை கூட பிரச்சனை இல்லை ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய். ஓம் கமலஹாசன் இல்ல, அது இந்த இடத்துக்கு வந்தாலே அப்படிதான் நினைக்கிறேன். அது இங்க வந்தாதான் அந்த மாதிரி ஆகுது. மத்த எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல தான், இதே இடம் தான். வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. வாஸ்து சரி இல்லையா, அந்த இடத்துல உட்கார்ற ஆள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மெனு மாற்ற போறேன்னு அதனால தான் நேற்றுலேருந்து ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இப்படி என்னன்னு தெரியல, மெனு தான் என்னன்னு தெரியல. என்ன மெனு மாற்ற போறீங்க? டென்ஷனாக நாளைக்கு கேட்டுக்கலாம் கூட போய். அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. வேணாம். வாஸ்து சரியில்லைன்னு இங்க உட்கார்ற ஆள் சரியில்லை போல. எப்படி மெனு மாத்துறேங்க, அதனால தான் இன்னைக்கு இதாகி போச்சு. சொல்ல போறதா என்ன மெனு மாற்ற போறேன் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிலாம் என்ன மாற்ற போற சொல்லு. ஐட்டத்தை மாற்ற போறியா, இல்லாட்டா வண்டியை மாற்ற போறியா, இல்லாட்டா எங்களை மாற்ற போறியா, இல்லாட்டா அவரை மாற்ற போறியா? என்ன மெனுனா என்ன? மெனுனா அதான் சொல்லு. மெனுனா என்ன தெரிஞ்சுக்க அதான் சொல்லு. நீ தான் கேட்டீங்க நடத்துற, நீ தான் சொல்லணும். எங்களை கேட்குறேன்னா நாங்கள் ரிஜிவ் பண்ணுறோம். ஆமாம், என்னத்துக்கு சொன்னா தானே தெரியும் என்ன ஓம் சமாச்சாரம். நமச்சிவாய நமக. மோர் வெயில் காலம் குறைஞ்சிடுச்சு, மோருக்கு பதிலாக வெரைட்டி சாதம் கொடுக்கலான்னு இருக்கோம். சரி, அப்படி சொல்லு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நான் அங்க பாரு என்ன, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி தெளிச்சு பெருக்கு நான் போனேன் வந்தேன் அப்படியே ஓடி. சரி, நீ உட்காந்து சாப்பிட்டு, பசிக்குது பாரு, உட்காரு. எனக்கு பசிக்குது நீ பேசும்போது. மெனு மாற்ற போறீங்களா? ஆமா, என்ன என்ன நீங்க சொல்லுங்க, சாமியாருங்க கிட்ட எல்லாம் கேட்கலாங்க. உங்களுக்கு என்ன மெனு வேணும் நீங்க சொல்லுங்க. நீ கொடுக்குற தர்ம சாப்பாடு பாந்த சாப்பாடு நீ தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க என்னென்ன வேணும். நீங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். சைனீஸ் வேணா சைனீஸ், சவுத் இந்தியன் வேணா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் வேணா நார்த் இந்தியன், அமெரிக்கன் இந்தியன் வேணா அமெரிக்கன் இந்தியன், வெஸ்ட் இண்டீஸ் வேணா வெஸ்ட் இண்டீஸ். இருக்கிற மாதிரி ரெகுலரா கொடுக்குற மாதிரி கொடுத்தாலே போதும். மழை கண்டிப்பா நீ நம்பால நிப்பாங்க. 1000 ரூபாய் கொடுத்து திர சொன்னா டக்கு 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 டக்குன்னு ரெடியா நிப்பாங்க. ஒண்ணு வாங்கிங்க வாங்க. போயிட்டு வாங்க. நீ என்ன சொல்லு. நீங்க ஆர்டர் எழுதிக்கங்க என்னென்ன வேணுமோ. சனி திங்கக்கிழமை என்ன மெனு கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. பேப்பர் பேன் எடுங்க. சாப்பாடு கொடுப்பாரு. சொல்லு தாத்தா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு பிடிச்சதான் எடுத்துன்னு வருவா. சொல்லு 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 சொல்லு. என்ன வேணும் சொல்ல வேணும். அவரைக்காய் ரசம் வேணுமா? சரி, அவரைக்காய் ரசம் வேணும். கூட்டு கொடுக்குற மாதிரி டெய்லி கொடுத்து. பாவக்காய் பருப்பு பொடி வேணுமா? ஆமா, 6 வேளை சொல்றேன் பத்தி அவளை தான் போய் கேட்கணும். என்ன போகணும் என்ன வேணும்னு சொல்லு, நான் எழுதிக்கிறேன் தாத்தா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. 7 டென்ஷன்லாம் ஆகல. நாமான்னு சந்தோஷமா தான் வந்தேன். அவன் வண்டி வாங்க சார், அவன் குழந்தை எடுத்துன்னு வந்து வண்டிக்கு நேராக விட்டுட்டு அதுக்குள்ள நான் பிரேக் பிடிக்கலாம் அவனே இது போட்டுருப்பான் பொழுது. சொல்லு தாத்தா, நீ என்ன மெனு வேணும்னு சொல்லு தாத்தா. அதை சொல்லி அங்கிள் அங்கிள் சொல்லதான் இருக்கிற மாதிரி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் 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 மெனு பார்த்த பாருன்னு அந்த காலத்து சின்ன வயசுல இருந்து சட்டை போட முடியுமா? மெனு என்ன மாற்ற போற மெனு என்ன கொடுக்க போற மெனு சொல்ல. இருக்கிற மாதிரி முடியாத மெனு மாற்ற போறாரு. போற கட் பண்ணிட்டு என்ன கொடுக்க போற?
போட்டு சாப்பாடு கொடுத்துருக்காரு மெனு மாற்ற போறாரு அவரு. இன்னும் மாற்ற முடியுமா? இல்லை என்ன மாற்ற முடியுமா? நைட்ல இருந்து உட்காந்து யோசிச்சிருக்கும் போல இல்லை மச்சான் தான் நேத்து மதியத்துல இருந்து மெனு மாத்த போராடுறாங்களே என்ன பண்ண கேள இல்ல இத மோரை கொடு இது வந்து யார் கேட்கறதுன்னு மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. நம்ம ஒரு மோரும் ஒரு குழம்பும் கொடுத்தா அந்த மோரை கொடுத்துட்டு குழம்பு எக்ஸ்ட்ரா வாங்குற ஆள் கேட்கறது இதை மெனு மாத்த போறேன்னா அந்த மோரையை கொடுத்துட்டு எனக்கு குழம்பு கூட எக்ஸ்ட்ரா இவருனவோ எல்லாத்தையும் சாப்பிடுற மாதிரி போ 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 கிக்கிறாத ரத்து கீராத நகை வேற நிறைய வச்சுங்கிற இல்லையா அப்படின்னு இந்த வாஸ்து சரியில்லை அந்த பக்கம் உங்க மாமா எடுக்கிறார் சொல்ல 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 கிட்ட அப்படியே எடுத்துட்டு இருக்கிறாரு. சரி 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 கிளம்பு. கையை விடு. அட நீங்க நானே கை பிடிச்சிக்கிறேன். நீ தான் பிடிச்சிக்கிற. வாங்கிட்டுமா எத்தனை வேணும் சாமி கொடுங்கண்ணா 4 கொடுத்துட்டு பாருங்க 1 2 3 4 5 6 ஐட்டம் கொடுத்துக்கிறேன். ஊறுகாய் வச்சிட்டா 6 ஐட்டம் கொடுத்துறேன். ஊறுகாயோட 1 கொடுத்துருப்பா. இன்னொரு கொடுப்பேன். எத்தனை சாமி 2 சிவாய நமக நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக நாமலை கரோகரா. எத்தனை சாமி? 1 மோருங்களா குழம்புங்களா? சிவாய நமக தண்ணி போயிட்டு மறந்து போய் எக்ஸ்ட்ரா வேணான்ட்டாங்க. எக்ஸ்ட்ரா 2வது வாங்கி போயிட்டேன் மறந்து போய் 2வது வாங்கி போயிட்டீங்களா? வாங்கி போயிட்டாரு. அப்புறம் வாங்கலன்னு சொல்லி திருப்பி கேட்டாரு. இல்ல குடுக்கல. சரி இப்போ தண்ணி பாட்டில் கொடுக்கட்டுமா? இப்போ வேணாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நமச்சிவாய இது ஒரு நேர்மையான ஒரு சாமி, அதை நோட் பண்ணிங்க. தண்ணி பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அதனால இன்னைக்கு வேணான்ட்டு போகிறார் பேர். மோர்லாம் முருகன் மோர் வேண்டாம். சாமியா இருக்கா உங்களுக்கு? அவர் தாத்தா ஒரே ஒரு குழம்பு கொடுறா போதும். ஒரே ஒரு குழம்பு தண்ணி பாட்டு எனக்கு வந்து நான் வாங்கிடுறேன். எனக்கு 1 மோரா குழம்பா? குழம்பு மோரும் வந்து ஐயா மோரும் சாதாரண ரேட்டு கிடையாது. இன்னைக்கு தயிர் 1 லிட்டர் 70 ரூபாய் விற்குது. நாங்க வாங்குற தயிர் 70 ரூபாய். ஆரோக்கியாவே 80 ரூபாய்க்கு இல்லமாமா 70 ரூபாய் விற்குது நாங்க வாங்குற தயிர். கிட்டத்தட்ட இத்தனை சாமியாரங்களுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 25 லிட்டர் தயிர் ஆகுது. 25 × 7 எவ்வளவு ஆகுது? அதுக்கப்புறம் தாலிப்புக்கு இது இருக்குது. சாதாரணமா மோர் முன்ன அப்படியே தண்ணி கரைச்சி கொடுக்குறது கிடையாது. நீ மோர் சாப்பிட்றீங்களா எப்படி இருக்குது? நம்ம அதுல என்ன தண்ணியா கொடுத்துட்டு போலாம். வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியுமா? தண்ணினா மோர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலாம். நான் நீங்களும் சந்தோஷமா சாப்பிடுறதுக்காக தான் எந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணோம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுங்களா? 2மே நல்லா இருக்குயா. அருமையா இருக்குது. ஓம் நம சிவாய. சாம்பார் 1 மோரா? சாம்பார் உங்களுக்கு என்ன 2 ஸ்பான்சருக்கு என்ன தெரிய போகுது ஐயா? எதை வேணாலும் கொடுத்துட்டு போகலாம். நான் எதை வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு தேவை என்ன சாப்பாடு கொடுத்துட்டோன்னு கணக்கு காமிச்சிட்டு போயினே இருக்கலாம். அப்படி கொடுத்தா அப்படி அந்த ஒரு மனசாட்சி இல்லாம கொடுத்து உணவுல திருடி சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்க? ஒன்று போதும் எனக்கு. சாம்பாருங்களா? மோர் கொடுக்கறத நேர்மையா கொடுக்க வச்சு தான் அண்ணாமலையார் இருந்த 4 வருஷமா நம்ம ஓட்டிங்கிறான். மோரும் சாம்பார் இத்தனை சாமியார் வராங்க, எங்கேயோ சாப்பிட்டு கூட வருவாங்க. நம்ம கிட்ட ஒரு சாப்பாடாவது வாங்கணும்னாவது வராதுங்க. காரணம் என்னன்னா இப்போ எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏந்து கூட சில பேர் பதில் சொல்ல மாட்டாங்க. இல்லை வேணாம் சாப்பிட்டுருவாங்க. 2ங்களா? சிவாய நமக 1 கொடுத்துருப்பா. 1 போதுமா? குழம்பா? குழம்பும் சாப்பாடும் சரி சரி போதும். அழுச்சு போட்டு அது மாதிரி சாப்பிட மாட்டோம். குழம்பு தண்ணி பாட்டு 1 அவ்வளோதான் சாப்பிடணும். எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 1 கொடுத்துருப்பா. நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. சாப்பிடு தாத்தா.
ஓம் நமச்சிவாய நமக. புரியலையா? ஓம் நமச்சிவாய. இப்படின்னா இப்படி வாய் மேல கை வச்சுன்னு என்ன அர்த்தம்? பல்லு வலியா? ஆ, மௌன வருதம்மா? எப்பத்துலேருந்து? இப்பத்துலேருந்தா? சரி. அப்போ அவருக்கு வேணாம் போல அந்த ஸ்வீட்டு. ஸ்வீட்டா இல்லையே. ஏன் பேசணா? பேசாம கூட கொடுத்துருப்பேன். சரி, போயிட்டு வரேன். வாங்கிக்கோங்க. நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. பார்த்ததா என்னதா இதுனியா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? ஒன்றா ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம. நான் மெட்டி இது பண்ணுறியா? வந்தால் யாரும் வந்தாலும் கொல்லின்னு தம்பி. ஓய், என்னடா மோராவா இருக்குது? வேற எதுவும் இல்லையா? மோர் மட்டும் கொடுறா. மோர் மட்டுமே கொடுறா அவருக்கு. ஏய், சாம்பாரா ரசமா? சொல்லு. ரசம். ரசம் தானடா? சொல்லு தம்பி. என்ன ஓமி ஆகிட்டீங்களா என்ன? எல்லாமே என்னடா? ரசம் தானே? ஆ, ரசம் கொடு அப்படின்னு சொல்லடா. கொடுத்தா தம்பி. கார குழம்பு இன்னைக்கு. அப்போ கூட ஒன்று வத்த குழம்பு. என்ன நாயை விட்டு கொலைக்கு வச்சுங்கிறா? மோர் கொடு. கயிறு கட்டி ஈத்துன்னு வந்துருப்பாம்மா. நாயை ஈத்துன்னு வந்துரு. எவ்வளோ திமிரு பத்தியாது. எங்கள் மாமாவை பார்த்து கொலைக்குது அது. எந்த தைரியத்தில் அது கொலைக்குது? என்ன வச்சுருந்தான் வாயில்? ஊமை என்ன கண்ணு என்ன செவப்பாக்குது? கண்ணு என்ன செவப்பாக்குது? கேட்டு வரேன் போய். சொல்லலாம். கேட்டு வரேன். ஏன் சவுந்து போய்க்குதா? கேட்டு வரேன். யார்கிட்ட கேட்டு வரா? கண்ணு சிவந்ததுக்கு. கண்ணுல குத்திக்கினியா? தண்ணி உனக்கு 10 நிமிடம் 10 நிமிடம். ஆ, வேற என்ன விசேஷம்? வேற என்ன? ஆ, எதுவும் பேச முடியல. ஏன் என்னாச்சு? வலிக்குது. பயிரெலாம் குறைஞ்சிட்டு நான் தப்பலாம். பயிர் குறைஞ்சிடுச்சு. எல்லாம் சரியா இருந்தது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% சரியாயிடுச்சு. வலிக்குது பண்றேன். நீ வேற இன்னும் காலையிலேருந்து சரியாயிடுச்சு. நைனா உனக்கு சரியாயிடுச்சு. உனக்கு ஒன்றும் இல்லை, நோயே இல்லை உனக்கு. சரியாயிடுச்சு, கவலைப்படாத. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதாவது கொஞ்சம் வலி இருக்கும். ஆனால் சரியாயிடுச்சு உனக்கு. முதல்ல நான் பார்க்கும்போதெல்லாம் வயிறு பெருசு இருந்துச்சு. இப்போ ஓரளவு குணமாயினே வர. நீ கடவுள் உன்னை குணமாக்கினுக்கிறார். புங்க மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிறல்ல, ஆனால் குணமாயினே வர. ஒன்றும் கவலைப்படாத, சரியாகி போச்சு. என்ன இதுக்கு பற்றிலாம் யோசிக்காத. மாத்திரை போடுறல நேரத்துக்கு பாக்கெட்லேயே வச்சுருக்கிறேன். போடுறல, அப்புறம் என்ன சரியாயினே வருது. அதுக்கப்புறம் என்ன? முதல்ல பார்த்தது இப்போ பார்த்து எவ்வளோ தேவலாமே நீ. பத்தியா தெம்பா நிக்கிற பத்தியா? சரியாயிடுச்சு தாத்தா. ஒன்றும் இல்லை உனக்கு. உடம்புக்கு ஒன்றும் இல்லை. வலிக்கு சரியாயிடும் தாத்தா. சின்னதா வலி சரியாயின்னு வருது தாத்தா. எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருந்ததுக்கு எப்படிங்கிறாரு மாமா? எனக்கு தெரிஞ்சு சரியாயினே வருது. அது இன்னும் கடவுள் என்ன உனக்கு ஏதோ பண்றது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளேயே சரியாயின்னு வருது. அது சரி, ஒன்றும் கவலைப்படாத. அதுக்கு மேல நல்லா ஆயிடுச்சுன்னா சரி, நல்லா ஆயிடும். 100% நல்லா ஆகுறது இல்லை. வலி கிளி இல்லாம அப்படியே அதுவா அப்படி ஓரளவுக்கு சரியாயிடும். கவலைப்படாத. அண்ணாமலை தான் வேண்டி நிற்கிறேன். வேற என்ன விசேஷம்? வேற என்ன இல்லை. சாப்பிட்டியா? போய் தான் சாப்பிடணும். ஏன் உட்காந்து சாப்பிடு. உட்காந்து சாப்பிட்டுமா? நம்ம உட்காந்து சாப்பிடுவா. அவர் பேச்சு கேட்காது. ஸ்டாப்ல சாப்பிட்டேன். நாய் விட்டு கொலைக்கு வைக்கிற என்ன விஷயம்? யாரு நாய்? யாரே எதுக்கு தாத்தா கண்ணு சிவந்து போயிடுமா? ரொம்ப சிவந்து போயிருந்தோம் கண்ணு. இல்ல பட்டுன்னு இந்த தூசி வச்சது வேண்டியது. உன் கண்ணுக்கு உனக்கே தெரியாம தூசி விதா? இந்த ரோட்ல தூசி. சரி பத்திரம். முதல்ல இப்போ வேற இந்த இடம்லாம் வீங்கிருந்துச்சு. வேற இந்த இடம்லாம் ரொம்ப வீங்கிருச்சு. இப்போ எல்லாம் வீக்கம் குறைஞ்சிச்சு. எப்படி குறைச்சா? ஏய், ஜிம்முக்கு போகாமல் உடம்பை குறைக்க முடியுமா? குருஜிடம் பாருங்கள். துரு பஸ் இருக்குது. என்னவா? என்ன நம சிவாய்ன்றவரு? ஐயோ, நம சிவாய்.
வாங்கிக்க பெரியவர் தான் முதல்ல வாங்கணும். நான் சின்னவன் அரிய பையன். நான் எப்படி பெரியவர் தான் வாங்கணும். நான் அரிய பையன். திருச்செத்தூருக்கு நேரடி பஸ்ஸுக்கு தான் கேட்குறாரு அவர். ஊருக்கு எப்படி நினைப்பாங்க? பஸ்ஸில் தான் போவார், ட்ரெயினில் போவார். ட்ரெயின் ஏறிந்த விழுப்புரத்தில் இங்கே திருச்சி போய் தான் போவேன். திருச்சிக்கு போவீங்க. ட்ரெயின் இருக்குதா திருச்செந்தூருக்கு இங்கேருந்து? எத்தனை மணிக்கு ட்ரெயினா? 6 டெய்லி போவாங்களா? டெய்லி போகும். 7:15 விழுப்புரத்தில் இருக்குது. ஏன்னா விடியால இல்லை, திருவண்ணாமலையில இருக்குதா? திருவண்ணாமலையிலேருந்து திருவா இல்லை, விழுப்புரத்துலேருந்து இருக்குது. ஏன்னா மெட்ராஸ் ட்ரெயின் அதெல்லாம் கரெக்டாக 8 மணிக்கு போய் திருச்செந்தூர் நேராக போதுமாம்மா ட்ரெயின்? ஒரு வாட்டி விசாரிச்சு பாரு. அதான் போகுது. இல்லை திருவண்ணாமலையிலேருந்தே போகுது. திருவண்ணாமலை இல்லைண்ணே, நான் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ, ஏதோ கேள்விப்பட்டேன். ஆனால் இது ராமேஸ்வரத்துக்கு போகுது இங்கிருந்து. ராமேஸ்வரம் போகுது. அது இது திருப்பியிலேருந்து வருது. ஆமாம் ஆமாம். உங்க திருப்பியிலேருந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுப்பியா? ட்ரெயினில் போட டிக்கெட்லாம் எடுப்பியா? ட்ரெயினில் போகல. மாலை பார்த்தா பயந்துருவேன். தாடிக்கே பின்ன இவ்வளோ செலவு பண்ணிக்கிற நீ. ஏன்னா அங்கே ட்ரெயினில் இருக்க முடியாது. டிக்கெட் எடுத்தாலும் கக்கூஸ் பக்கத்தில் இருக்கும். எது ட்ரெயினில் ஏன் அங்கே கக்கூஸ் பக்கத்தில் இருக்கு? அங்கே இருக்கிற இடத்துல 2 பிள்ளைய வச்சுட்டு அவங்க குடும்பமே அதில் உட்காந்துக்கிடுவாங்க. நம்ம அதில் இருக்கு. உனக்கு தனி சீட்டு கொடுத்துடணும். அப்பதான். பஸ்ஸுலன்னா நமக்கு ஒரு டிக்கெட் இருக்கு. சரி 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 சரி. அடுத்த வாட்டி போகும்போது அவர் கூட்டின்னு வராராம் அவரு. போகும்போது கூட்டின்னு போயிடுங்க. சரி. ஓம் நமச்சிவாய நமக. என்ன தாத்தா மெனு கேட்டு தான் வாங்குவியா சாப்பாடு? நத்திங் டு வெரி. தமிழ் தான் பேசுறேன். எனக்கு தமிழில் தான் பேசுகிறேன் நானும். வெண்டைக்காய் காரக்குழம்பு இல்லை கேட்டு தான் வாங்கி வரேன். மெனு மெனு அப்படி இல்லை அவ்வளோ திமிரு பிடிச்சது இல்லை. ஐயா உன்னை அப்படி சொல்லலை தாத்தா. நீ கேட்கறது வந்து கத்திரிக்காய் இல்லாத பொருளா வைக்கிறீங்களா அப்படின்றதுக்காக கேட்டேன். அதனால நான் அவங்ககிட்ட கேட்டேன் மெனு கேட்டு வாங்குவியான்னு. கேட்டுக்கிறது திமிரு இல்லை அது. சொல்றது புரியுதா? அவங்க உடம்புக்கு ஏற்றது தான் கேட்குறாங்க. அது போய் திமிருன்னு. ஆனால் கத்திரிக்காய் செடி பக்கத்தில் தான் இருக்கு. வெறும் கத்திரிக்காய் அவற்றை கொடுங்க, கடிக்கே தின்னுடுறாரு. ஓம் நமச்சிவாய. அவரு பார்த்தா சாதாரண பாடி மாதிரி ஆகிதாங்க பாருங்க. தட்டி பார்த்தேன். ஸ்டீல் தான். ஸ்டீல் பாருங்க. பாடி அப்படி கேட்டால உங்களுக்கு கையால் அப்படி அதுதான் புருஸ்லின்னு வச்சுக்கிறது பேரு. அதுக்கு தான் புருஸ்லின்னு வச்சுக்கிறது பேரு. டானிக்கு வேற வேணுமா? பால் வியாபாரம் பண்ணி ஒரு கிளாஸ் முண்டு குச்சிருந்தாலே நீ என்ன மாதிரி இருக்கலாமே. பாலா பண்ணியிருந்தா பரவாயில்ல. பால்ல தண்ணி ஊத்துனா எங்கிருந்து மொண்டு குச்சா வாருது. வாங்கினா மனசாட்சி தொட்டு சொல்லு தாத்தா. ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன். நான் உனக்கா கேட்கல, பொதுவா கேட்கறேன். மாடு வந்து பால் கறக்குது. போய் ஸ்டோர்ல வாங்கி வராங்க பால். வாங்கி வந்து அந்த பால்கார் உட்காருவாங்களா, கவர்மெண்ட் பால்கார் உட்காரு அந்த இதுல வந்து ஊத்துறாங்க. ஓகேவா? ஊத்திட்டு அந்த பால்கார் வந்து கேன்ல எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அதை வசூல் பண்ணி. ஒரே ஒரு பால்கார் கூட தண்ணி கலக்காம எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்களா? சொல்லு. அவர் சொல்லு. 4 மாடு வச்சிருக்கேன். 4 மாடு கிடக்குறவங்க கறவைக்காரங்க தண்ணி வச்சிருவாங்க. அவனே தண்ணி கலந்துடுறானா? இல்ல அப்படியே கறந்து எடுத்துன்னு போய் கொடுக்குறான். ஓ அவன்கிட்டே ஸ்டார்ட் ஆகுது தண்ணி கலக்கிறது. அவன் கலந்து அப்புறம் ஸ்டோர்ல கலந்து அப்புறம் எடுத்துன்னு போறவ கலந்து அப்ப மக்கள் என்ன தான் குடிக்கிறாங்க? பொதுவாக கேக்குற எந்த பால்காராவது தண்ணி கலக்காம விற்கிறாங்களா? யாரும் கிடையாது. ஏன் தண்ணி கலக்குறாங்க? கட்ட முடியாது ஐயா. தண்ணி போட்டது குறவாடாங்க. நுரையில வந்து வடிச்சு ஊற்றும்போது படியில் ஊற்றும்போது குறவாடாங்க. ஆனால் வேலைக்கு கிடையாது. அவங்க அப்படி குறவாடு முதலாளி கேட்பாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் ஓ அதனால ஃபுல்லாக தண்ணியை போட்டு தண்ணி கலந்து
மீட்டர் போடுவா. மீட்டர் ரூபாய். தண்ணி கலந்து ஒரு ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு பால்கார் எவ்வளோ லாபம் சம்பாதிப்பாங்க தண்ணி கலந்து? அது கடை பொறுத்து சுவாராயமாக சொல்லலாம். லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. லிட்டருக்கு 5 ரூபா. இன்னைக்கு 10 ரூபா 15 ரூபா. 10 ரூபா 5 ரூபா கூட வருமா? தண்ணியோட கணத்தை பொறுத்து. இன்னைக்கு வருது. இன்னைக்கு 22 ரூபாய்க்கு கறக்குறாங்க. இன்னைக்கு 22 ரூபாவா? 40 ரூபா. தாத்தா ஊத்துறது 40 ரூபாங்க. ஊத்துறது 40. போடுறது போய் 42 ரூபா 43 ரூபா பால் இன்னைக்கு. ஆமா போய் தோட்டத்தில் ஊத்துறது 22 ரூபாய் 23 ரூபாய்க்கு வாங்குறோம். 45 ரூபா 40 ரூபா. அந்த நீங்க 23 ரூபா ஹோல்சேல்ல வாங்கியே அவன் இப்ப 20 ரூபாய் லாபத்துக்கு தான் விற்கிறான். அதுலயே தண்ணி கலந்து தான் விற்கிறான். ஆமா ரொம்ப நேர்மையானவங்கள பால்காரங்களா? நிறைய பேர் கைகால் வராம நிறைய பேர் எப்படியே செட் பண்ணணும். கைகால் வராம அதுதான் அதே மாதிரி நேர்மையா இருக்கு. அந்த மாதிரி யாரும் நேர்மையா இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. கேட்குறேன். ஏன்னா நூற்றுக்கு ஒரு 10 இருக்கு நேர்மை. ஏன்னா பசும்பால் தான் பாக்கெட் பால் இன்னைக்கு எல்லாருமே பாக்கெட் பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? வெறும் தண்ணியாகுதுன்னு சொல்லிட்டு போய் ஆரோக்கியா ஆவின்னு அந்த மாதிரி பாக்கெட் பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசும்பால் அந்த கேன்ல எடுத்துன்னு வந்து நிறுத்துறாங்க. அந்த பால் பொங்கவே மாட்டேங்குது. போன பொங்கலுக்கு வச்சது அடுப்புல இந்த பொங்கல் வரைக்கும் பொங்கலன்றாங்க. ஆரோக்கிய பால்ல ஒண்ணுமே இல்லதான். என்ன பண்றது? கொஞ்சம் கெட்டியாகுது அப்படின்னு வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குது. ஒரு சின்ன வார்த்தை கேட்கறாங்க. அதனால தான் தண்ணி கலக்காத பால்கார் யாருன்னா இருந்தா சொல்லு தாத்தா. பியூரான பால்கார் பால் பச்சை பால். ஆமா நீ எவ்வளோ கலந்துக்கிற? படிக்க 1/4 லிட்டர் கலப்பேங்க. படிக்க 1/2 லிட்டர் கலப்பேன். 4 லிட்டர் கலப்பேன். எருமை பால் இல்ல தாத்தா, இப்ப நீங்க ஹோல்சேல்ல வாங்கி 20 ரூபாய் நீங்க ஒரு மாட்டுக்காரர்கிட்ட பாதி ரேட்டில் தானே வாங்குவீங்க. 40 ரூபா 45 ரூபான்னு விற்கிறீங்க. 38 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. எப்படி 20 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க. எருமை பால் இருந்தீங்கன்னா பாதி லிட்டர் கலக்கும். எருமை பால் ஒன்றும் ஆகாது. பால் இருந்து படிக்கு 1/4 லிட்டர் கறக்கும். தண்ணியா போகும். ஆனா காக்க மொத்தம் தண்ணி இல்லாம பால் வராது. கோயம்புத்தூர் நல்ல காலம் அந்த ஊர்ல நான் பால் வாங்கல. இல்ல அவர் நேர்மையா சொல்றாரு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர்னு. 1 லிட்டருக்கு 1 லிட்டர் கலக்கிறவங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு. வெள்ளையா தானே இருக்குது பால் தானே அது குடியா அப்படின்ட்டு போறவங்களா இருக்கிறாங்க. பெருமானே முருகப்பெருமானே, ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையம்மா. அது பிரித்தாலும் அதுல தண்ணிய கலப்பது மனிதனின் மூளையம்மா. அதான் அன்னைக்கே தெளிவா பாட்டாங்க பாரு. 60 பிசால் வந்து பண்ணிட்டு இருக்க. 43 ரூபா இன்னைக்கு பால். படி வந்து இரும்பு பொடி. இன்னைக்குலாம் படி அலுமினியம் படி. எங்க லண்டனுக்கு போய்க்குதா? லண்டன் அதிபர் ஒருத்தர் இருப்பாரு. ஆள் ரொம்ப பாடிக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? இல்லை மாத்திரை வாங்கி போட்டு 10 மணிக்கு மேலே தான் ஏந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு உட்காந்து. அப்பயும் பூஜைக்கு தான் உட்கார்றாரு. அப்புறம் விட முடியதில்லை. அமைச்சு அப்புறம் உலகத்திலே பேனருக்கு பூஜை பண்ற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். பேனரை போட்டு அங்கேயே ஒரு சிலையை உருவாக்கி வடிவேல் சொல்றேன் இது புதுசாக்குதுன்னு. ஸ்கிரீன் துணியா இல்ல இது புதுசாக்குதுன்னு இது புதுசாக்குதுன்ற மாதிரி. நான் போய் ஒரு 2 மாதம் வரைக்கும் இமயமலை அடிவாரம் போயிட்டு வந்தேன். நீங்களா? ஏன் அடிவாரம் போனீங்க? இமயமலைக்கு போக வேண்டியது போயிட்டு வந்தேன். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு சுத்துங்க. எவ்வளோதான் காலுக்கு உழைப்பு கொடுத்தா கூட அது எதனா ஒரு டேமேஜ் ஆகிடும். அது பிறகு அது ஆயில் ஃபுல்லாக இருக்கும். அது கஷ்டம். ஓம் நமச்சி 2 சரி
வாங்க சாமி. அதாடா அண்ணா சாமி காலில் கட்டு போட்டுக்கிறீங்க அண்ணா. சிம்பா கச்சிச்சா? இப்போதான் சும்மா நீங்களே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. நானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். அவர் தான் டாக்டர் ஆச்சா? நானே போட்டுக்கிறேன். நமச்சிவாய. மாமுலா சாப்பாடு நீ எடுத்துக்க, மாமலை கட்ட விட. சிவாய நமக, நமச்சிவாய நமக. நீங்க ஏன் பயப்படுறீங்க? சின்ன குழந்தைங்க ஐயா, தண்ணி மட்டும் கொடுங்க ஐயா. சின்ன குழந்தைங்க அது, நல்ல பையன். ஆனால் லைட்டாக கொஞ்சம் கச்சிடுவான். லைட்டாக தான் கடிப்பான், மற்றபடி இப்படி கடிக்குது கட்டா இல்லை. அவருக்கு சுத்தமாக சொன்ன இல்லை வந்து அவர் போய் சாப்பாடு இடத்துல காலை வச்சிட்டாரு. இதுக்கு பார்த்துட்டு கட்டிச்சு, திருப்பியும் அதே இடத்துல கடிக்குது. அவருக்கு சுத்தமாக 2வது இடத்துக்கு சொன்ன இல்லை. கடிக்கிட்டியா சிம்பான்றான். அப்படியா? அப்போ எந்த அளவுக்கு நப்பமாக கட்டிட்டு போக முடியாது. ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க? சிவாய நமக. சாப்பிடுங்க. நமச்சிவாய. இல்லை நல்லா சாமியார் மாதிரி பயங்கரமா முதல்ல இருந்ததுக்கும் பயங்கரமா இருக்கிறப்போ நாளைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தேடி வந்து காலில் விழுவாங்க, எம்மா ஆசீர்வாதம் பண்ணுமான்னு. அந்த மாதிரி ஆயிடும் பொழுது நீ. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரே ஒரு வெள்ளை. எத்திரி சாப்பாடு? இருக்குதா? வெள்ளை ஒன்று. காரக்குழம்பு, வத்த குழம்பு, வத்த குழம்பு, வத்தல் குழம்பு. ரத்த குழம்பா? ரத்த குழம்பா? எத்தனையா? ஒன்று. ரெண்டா? அந்த பேப்பர் எங்க சுந்தரேசன் சாமி இறந்துட்டாருன்னு ஏதோ பேப்பர்ல நியூஸ் செஞ்ச பேப்பர் யார் வச்சுக்கிறீங்க? எந்த பேப்பர்ல போட்டு? தினகரன்ல போட்டு சாமி. யாட்டா? மூட்டை தான் நம்ம கேரளா சாமியா? ஏன் சாமியாரானா? ஏன் சாமியாரானா? சாமியாரா ஏன் ஆனா? நீ ஏன் சாமியாரானா? எதுக்கு சாமியாரானா? புரியல. கொரோனா ஊசி போட்டதால சாமியாரானா? கொரோனா ஊசி உனக்கு போட்டதால சாமியாரானா? அப்படி ஊசி போடலாம் ஆயிருக்க மாட்டேன். நீ ஏன் போய் கொரோனா ஊசி போட்டா? அவங்க இட்டு போனாங்களா? எத்தனை பேரை கொரோனா ஊசி போட்டு சாமியார் ஆக்கிறாங்க பேர். திருவண்ணாமலையில் தங்கியிருந்த சாமியார் இவர் எங்கப்பா தங்கியிருந்தார்? திருவண்ணாமலையில் ரோட்ல இருந்த சாமியார்னு கூட போடாம தங்கியிருந்த சாமியார் இவர் 5 ஸ்டார் ஹோட்டலியா தங்கியிருந்தாரு? சாமியார் மூச்சுத்திறனில் ஏற்பட்டு சாவு. காவேரி பாக்கத்தை சேர்ந்தவர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் 1000க்கும் மேற்பட்ட சாமியார்கள் தங்கியுள்ளனர். நிலையில் திருவண்ணாமலை செங்கம் இணைப்பு சாலையில் அருகே நுகர்வு பொருள் வணிக கழக எதிரில் தங்கியிருந்த சாமியார்
ஒருவர் நேற்று முன்தினம் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியுள்ளார். உடனடியாக அவருக்கு அங்கிருந்தவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே இறந்து விட்டார் என உறுதிப்படுத்தினர். தகவல் அறிந்த திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் விரைந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்த சாமியார் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் 54 என்பதும் சில ஆண்டுகளாக கிரிவலப்பாதையில் தங்கியிருந்தும் தெரிய வந்தது. இது தொடர்பாக திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரோடு இருக்கும்போது என்ன ஐயா வயசாகி போச்சா, என்ன ஊர் ஐயா, நீங்கள் போய் ஊரோட சேர்ந்துங்களா ஐயா, ஏன் வயசான காலத்தில் உட்காருங்க, ஒரு விசாரணை நடத்தியிருந்தா பரவாயில்ல. செத்து போன பிறகு விசாரணை நடத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. போய் வந்தாராமே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்களாமே. வீடியோ இங்க இல்லைன்னா வீட்டை விட்டு சாராயம் குடிச்சிட்டாரு. அங்க இன்னொருத்தர் தான் பத்தியா வெள்ளத்தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, அவரும் அதே ஊர் உள்ள ஒருத்தர். அவர் பூரா சொல்லுவார் இவரை பத்தி. என்ன பண்ணாரு இவர் வந்து பத்மாஸ் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு மவ இருக்குது, அவளுக்கும் வீட்டை கொடுக்கல, வீட்டை வித்து சாராயத்தை குடிச்சிட்டாரு. மவ எப்படி சேர்த்திக்கும்? ஓ, வீட்டை வித்து சாராயம் குடிச்சிட்டாரு. அப்புறம் சீட்டு வேறையா, 3 சீட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்டா கை கால் வரல, வயசாயிடுச்சு, கடைசியா கிருவலப்பாதிக்கு வந்து யாருன்னா கை கொடுப்பாங்கன்னு பாத்துருப்பேன். அவருக்கு மவ இருக்குது எல்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு வீடு இருக்குது, 2 கடை வாடகை விட்டு இருக்கிறாரு. அந்த வெள்ளத்தாடி வச்சுட்டு கத்துக்க மாட்டாரா? அவரும் அதே ஊருக்காரர் தான். இவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. அவர் வாடகை பைசா வாங்குவாங்க, அங்க ஊருக்கு போவாரு, வாடகை பைசா வாங்கி மகன்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஊரையே சுத்திக்கிட்டு இருப்பாரு. இவரும் ஆனா வசதியானவர் தான். இவர் வசதி வந்தவர் தான் எல்லாம் போச்சு. இவருக்கு சரக்கா? சரக்கு இல்லை, சரக்கு தான். அங்க போக முடியாது. இந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்லாம் போய் இருங்க சாமியாரா? முடியாது. திருவண்ணாமலையை தவிர வேற எந்த ஊரும் அவங்களுக்கு அது செட் ஆகுறதுன்னு இல்லை. 2 ஊர் அவங்க கேரளாவிலேயும் தங்க முடியாது, விரைச்சி விட்டுறாங்க. கேரளாவில் தங்க முடியாது. வந்தாரை வாழ வைக்கும் திருவண்ணாமலை. அசம்பாவிதம் பண்ணாம தப்பு தண்டா பண்ணாம இருந்தா இங்க அவங்க சாவர வரைக்கும் இருக்கலாம். செத்த பிறகு தூக்கி போறதுக்கு ஆளுக்குறாங்க இங்க. சொல்றது புரியுதுங்களா? அவங்க எந்த தப்பு தண்டாவும் பண்ணாம அவங்க மாட்டு நிம்மதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா, அவங்க இறந்தாலும் தூக்கி அவங்கள சந்தோஷமா அடக்கம் பண்றதுக்கு ஆளும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க பண்ற நடந்துக்கிற நடத்தை பொறுத்து தான். ஒரு 500 ரூபாய் பென்ஷன் கொடுத்தீங்கன்னா 500 ரூபாய் போதுமா? வாரம் வேணுமா, டெய்லி வேணுமா? மந்த்லி. டெய்லியும் மந்த்லி 500 ரூபாய் பென்ஷன் வேணுமா? ஒரு நோட் பண்ணிக்கோ. ஒண்ணு கொடுக்க 1000 ரூபாய் கொடுப்பாரு. அதுக்கான நேரம் வருஷம் நல்ல நேரம் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி அமைப்பு ஓட்டு போட்டவன போய் கேட்காதீங்க யாரும். ஏற்கனவே சும்மாவே சாமியாருங்க ரொம்ப அமங்கலம் பண்ணிக்கிறாங்க. எங்க வந்துட்டாங்க. இன்னும் 500 ரூபாய் 1000 ரூபாய் சாமியாருங்களுக்கு தராங்கன்னு சொன்னா மொத்த பேரும் இங்க வந்துடுவாங்க. திருவண்ணாமலை மக்கள் தொகையில அதிகமாயிடும். எத்தனை ஐயா? மோர குழம்பு அப்படியே நல்லாகிறியா? இன்னுமே என்ன ஆச்சியா? கதை முடியலையா? பயப்படாத, இன்னும் இருப்ப 10 வருஷத்துக்கு. கவலைப்படாத. இதுக்குள்ள இன்னும் 10 வருஷத்துக்கு இருப்ப. சோகத்துக்கு போயிடாத, ஒன்றும் ஆகாது. நீ இறப்பாரு அதை போட்டு குழப்பி குண்டு சட்டி ஓட்டுனுக்கிற நீ. அதை ஏன் போட்டுக்கிற? இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்கும். அந்த பார் என்ன நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, அதான் ஒன்றும் இல்லை. வயசானா வலிக்கும் தான். என்ன வயசாகுது தெரியுமா உனக்கு? என்ன வயசாகுது? 98 இருக்குமா? ஏமா 98 வயசு இருக்குமா? இந்த பார், எனக்கு 40க்குள்ள சரி 36 37 தான் ஆகுது. எனக்கே இந்த பக்கம் நடக்க முடியல, இந்த பக்கம் போகுது. அவருக்கு 40 வயசு தான் ஆகுது. அவருக்கும் முடியல, அவங்க முடியல. எங்களுக்கே அந்த மாதிரி 98 வயசு ஆகுது. என்ன நம்மளோட டபுளா தான வலிக்காது. அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவேன். அவ்வளோதான். வேற நேரம் இல்லை, கதை இல்லை. போயிடணும். போகும்போது சொல்லிட்டு போறியா? யாரு சொல்றா? வந்தா சொல்லுவேன், இல்லைன்னா மூச்சு வாங்குது. ஒன்றும் இல்லை, கவலைப்படாத.
பாரு 10 வருஷத்துக்கு இருப்பேன், கவலைப்பட அது வேற பைத்தியம். இருக்க மாட்டியா? ஏன் பாப்பால வைய நான் வரலையா? நான் வரல. சாப்பாடு எடுத்து நெய்யி நான் பார்த்து அம்மா பொண்ணு கரெக்டா அளவு எடுத்து கடவுள் படிச்சிருப்பான் போல இருக்குது. இதுக்கு மேல நீ வளர்றது, இதுக்கு மேல நீ வளர்றது. சரி, இந்த வரலையா நானு? நடு வந்து அவர் படுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமும் வந்த கதூர் சாத்திருச்சு. சாத்திட்டு படுத்துருக்காங்க. நீ சாத்திட்டு பார்த்துருந்தா எப்படி எனக்கு தெரியும்? சரி என்னவோ நினைச்சேன். என்ன நினைச்சா? என்னையா நினைச்சா? என்னதான் நினைக்கிறது வேலை உனக்கு? எப்ப பார்த்தாலும் என்ன நினைக்கிறதே வேலை. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி காப்பாற்றணும் பார்க்க பணம் கழிச்ச இந்த புடவை குச்சிய கஞ்சி பார்த்தேன். புடவை புது புடவை வாங்கி கொடுத்தீங்களா? ஐயா போறீங்க அந்த புடவை அது ஒரு புடவை. அந்த புது புடவை வாங்கி கொடுத்தோம் எங்க? அதான் அது எங்க? அது கட்டிங்க புது புடவை வாங்கி கொடுத்தோம் எங்க? 350 ரூபா கொடுத்தேன். அந்த புடவை இல்லவா? புது புடவை வாங்கி கொடுத்தது எங்க? அது என்னாச்சு? கட்டு கட்டு எங்க அந்த புது புடவை? ஓ, பாக்கும் போதெல்லாம் புடவை கேட்டு இருப்ப பொழுது நீ. இதே புது புடவை நூல் புடவை வாங்கி கொடுக்கல உனக்கு, காட்டன் புடவை. இது குடிச்சதா? வேற யாரு குத்துது? தெருவுல போறவங்க குத்துதா? வாங்கும் போது நல்லா சிச்சிக்கினே வாங்கினா இது குத்துதான்னு கேக்குற கேள்வி. காசு வந்தா மட்டும் பேரம் பேத்திக்கிட்டு எதுன்னு போய் குத்துற, எனக்கு 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன்ற. காய்ச்சி காய்ச்சி கறி அது முன்னெல்லாம் காய்மா கோயிலோட அப்படி அப்படியே கலெக்ஷன் பண்ணி வந்துருவேன். அது ஆப்பிடா நெல் கட்டு வாங்கிட்டு 10 நாளுக்கு மேல ஆச்சு. பசங்க போற வேலையா கிடையாது. சாப்பாடு ஒன்று குடுறா. காலையில போலான்னு கிளம்பு. அது கீழே போல ஒரு மோர் பிரிச்சு ஊத்திக்கிச்சு, அதுல சொட்டு அந்த சொட்டு இதுல இருக்குது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் போய் வரேன். போய் வரியா? பாட்டி என்கிட்ட விட்டுரு. விட்டு போறியா? போயிட்டு வாங்க. நீ ஏன் விசிறி நடக்கிற? பொறுமையா நட. வயசாகி போச்சா? ஏன் விசிறி நடக்கிற? மெதுவா கூட மெதுவா நட. சுத்தி நெச்சு உரி ஊற்றி டயத்து போட்டு தேய்ச்சி. நீலாம் அம்மா வயசுல அம்மா பேச்சு நிக்கிற. நாங்கெல்லாம் உன் வயசுல பாதி வருவமாவே பெரிய விஷயம் பாக்குது. என்ன சாப்பிட்ட? ரகசியம் சொல்லலாம். அம்மா சொல்லணுமா? சொன்னாதான் தெரியும். என்ன சாப்பிட்ட உன் வயசுல? கரணக்கிழங்கு. காலையில என்ன சாப்பிடுவ? மெனு சொல்லு. காலையில என்ன சாப்பிடுவ? காலையில எத்தனை மணிக்கு ஏந்திரிப்ப? இப்படிதான் அப்படிதான் 98 வயசு வரைக்கும் வாழணும்ல. நம்ம காட்ட மாட்டோம், வேலைக்கு போறோம், ஆட்ட மாட்டோம், பார்க்கணும். காடுற மாட்டோம். கேள, காலையில எத்தனை மணிக்கு ஏந்திரிப்ப? சொல்லலாம் தோமாசா. ஏந்திரிக்கு போய் சாமி போட போயிட்டு வரோம். எத்தனை மணிக்கு? 6 மணி ஆயிரம். அந்த காலத்திலே 6 மணிக்கு தான் எந்திரிப்ப நீ. அம்மா பெரிய ஆளு பாரு. இந்த குறா கோயம்பு குறா. டேய் கோயம்பு குறா. சரி கேளு, என்ன சாப்பிடுவ காலையில? கூழ் குடிப்பீங்க. கம்பங்கூழா கெவுரா குடிப்பீங்க? எவ்வளவு நேரத்துக்கு குடிப்பு? காலையில ஒரு சொம்பர். நீ வாழ்ற 98 வயசு ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்ல தேவையில்ல. காலைல கூழ் குடிப்பீங்க. கம்பு கெவுரு சோளம் எதனா ஒண்ணு குடிச்சிட்டு ஒரு சொம்பு குடிப்பியா? ஒன்னாக்கி குடிச்சிட்டு மதியம் என்ன? அதுக்கப்புறம் நடுவில் என்ன சாப்பிடுவேன்? 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் களி சோறாக்குவீங்க. கருணக்கிழங்கு பரட்டுவீங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல பரட்டுவீங்க. ஒரே நாள் நான் உங்ககிட்ட கேட்டது என்ன? நீ மொத்தம் சரி. மதியானம் வந்து கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பரட்டி சாப்பிடுவேன். அப்புறம் டீ காப்பி குடிப்பியா? டீ தண்ணி எதனா குடிப்பியா? டீ காப்பி குடிக்க மாட்டேன். சாயந்தரம் என்ன சாப்பிடுவேன்? ஒரு பால் தயிர். சாயந்தரம் என்ன சாப்பிடுவேன்? ஒரு வேலை 8 வேலை சாப்பாடு. 3 வேலை இல்ல ஒரு இதுக்கு. காலையில வந்து கூழ் குடிப்பேன். மதியானம் வந்து சோறு போட்டு கருணக்கிழங்கு அது
அது இதுவும் போட்டு பெரட்டுவேன். சாயந்தரம் என்ன சாப்பிடுவேன்? அதெல்லாம் இல்லை நைட் தூங்கும் போது என்ன சாப்பிடுவேன்? தூங்கும் போது சோறு வைப்போம், கருணக்கிழங்கு பெறோம், கத்திரிக்காய் பெறோம், பிச்சைக்காய் பெறோம், தண்டுக்காய் பெறோம், அவரைக்காய் எந்த நாங்கள் பொரியல் விளையாட்டோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெளிச்சு அப்படியே பத்தாது 10 அம்மா நிறைய பெரட்டி நாளுக்கு ஒரு கஞ்சி எங்கள் மாமி அம்மா எடுத்து வச்சுட்டு எவனா அவாவே எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் மாமியா இதெல்லாம் சாப்பிட்டு வேலையம்மா செய்வேன். நம்மளால முடிஞ்ச வேலை களை பறிக்கணும், நடணும், மாட்டு பிடிச்சி கட்டணும், காட்டு வேலை தயாரிக்க வணங்கமாடி காடி அங்கே இருக்குது. ஆமா அங்கே அடுத்து நான் சொன்ன காய் அவ்வளோ தூரம் எத்தனை ஒரு நடப்பேன் எங்கள் மூட்டு கறி பார்த்துக்கோ. ஒருத்தங்க 98 வயசு வரைக்கும் இந்த மாதிரி வாழணும்னா காலையில் கூழு குடிக்கணும், மதியானம் சோறு கருணக்கிழங்கு போட்டு பெரட்டணும், இல்லை களி போட்டு பெரட்டணும், பீச்சங்காய் நாக்கங்காய் பூசணிக்காய் போட்டு பெரட்டி சாப்பிடணும். பூமியில் விளையிறது பூமியில் நீங்கள் விளையாட்ட எதுவும் சாப்பிடாதீங்க, விளையாடுறத மட்டும் சாப்பிடுங்க. சாயந்தரத்தில் சோறு போட்டு பெரட்டு இது பண்ணுவேன். பழஞ்சோறு சாப்பிடுவியா? பழஞ்சோறு ஆம்பளைங்க நீங்க நாங்க எழுந்திரிச்சு சச்சி பாஞ்சாத்தி கழுவு போச்சுட்டு இருக்கிறத குடிச்சிட்டு ஆக்குவோ இல்லைன்னா கூழுக்குள்ள ஆகியிருந்தா குண்டால போட்டுக்கின்னு பின்னாலே போயிடுவீங்க. போடுவோம். வனங்க மாதிரி காட்டில் போய் ஆம்பளை தயார் இருப்பான், 3 பேர் 4 பேர். அது அடுத்து இதுதான் இதுக்கு இது செமை நீட்டு வயிறு இதுலேருந்து இது வரைக்கும் அம்மா வயிறு வச்சு செம்மை கட்டி ஒரு ஆள் அங்கே தூக்கின்னு வந்து நம்ம களிமை நம்ம தூக்காது. இன்னும் ஒரு ஆள் தூக்கினே வருவான். எங்கே வணங்க மாட்டி நிலம்லாம் வச்சுக்கிறீங்களா? இருக்குதா? யார் பார்க்கறது நிலத்தெல்லாம்? சரி இல்லை பாட்டி கேட்குறேன் நான். இதெல்லாம் சும்மா வந்து இப்போ என்னென்னவோ சாப்பிட்றேன். எண்ணெல்லாம் அதிகமாக போட மாட்டீங்களா? கறி, கோழி கறி, ஆட்டுக்கறி, இட்லி, தோசை இதில் வந்து தொட்டி 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 கட்டி விட்டுட்டு 2 தொட்டி கட்டி தொட்டியில் இறங்குவீங்க. திருப்பி கெண்டை விரால் மீன் 2 ஏரி மீன் இன்னைக்கும் இருக்குது. 2 ஏரி மீன் 2 ஏரி இன்னைக்கும் இருக்குது. மீன் கீரு எல்லாமே எல்லாம் பிடிச்சி மூத்தாடி மாமியா அம்மா வேறு தொட்டி வச்சு பங்கு மீன் எல்லாம் கொண்டாந்து அப்படிட்டு உயிரோட தண்ணியில் விட்டுருவாங்க. தண்ணியில் விட்டு தேவையாருக்குள்ளே எடுத்து தேவைன்றப்ப அறுத்து காலி பண்ணிடுறது. அதுக்கு 6 மாதம் கேட்குறேன் நான். ஏன்னா எந்த சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு இன்னிலேருந்து கடைப்பிடிக்கலான்னு பார்க்குறேன். செம்மில் எடுக்கும், வெள்ளாடி இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறா பண்ணி. அதுதான் செத்தா அது சரி சோறே ஆக்க மாட்டாங்களே அந்த காலத்தில்? சோறே அதிகமாக காமிக்க மாட்டாங்களே? ஆறு ஆம்பளை பொம்மனை அடி மாமியார் எங்கள் மாமனை அடி இல்லை அப்பெல்லாம். சரி போயிட்டு வரேன் நான். நீ பத்திரமா போ, பயப்படாத. இன்னும் 10 இயர்ஸ் வாரண்டி உனக்கு கொடுத்துக்கிறாங்க. 10 இயர்ஸ் வாரண்டி, கவலைப்படாத என்ன. பாய் சொல்லு. உன்னை பார்க்குறாங்க பாரு, உன்னை பார்க்குறாங்க பாட்டி, நிறைய பேர் உன்னை கேட்குறாங்க. மங்கம்மா பாட்டி கேட்டேன்னு சொல்லு. புடவை வாங்கி குத்துனேன் இன்னைக்கு. குத்தனா இல்லையா? கேட்குறாங்க. ஹாய் சொல்லு. அந்த புடவை நான் யாருக்கும் சரி ஹாயின்னு சொல்லு. ஹாயின்னு சொல்லு. ஹாயின்னு சொல்லு. என்னையே கொண்டாங்க சேர்த்துடுறேன். இந்த வண்டினா உனக்கு அதான் வேலை. குடிக்க உனக்கு 10 வருஷம் கேரண்டியா இருக்கும். இதுல ஹாயின்னு சொல்ல. ஹாயின்னு சொல்ல. இதுல ஹாயின்னு சொல்ல. ஹாயின்னு சொல்ல. ஹாயின்னு சொல்ல. அம்மா ஐயாவா? அம்மா ஐயா 2 பேரும் பார்க்குறாங்க. ஐயா பாய். ஐயா பாய். எங்க 5 பவுன் செயின் போடியா கைக்கு? 5 பவுன் செயின் தாங்குவியா நீ? பூந்த மாட்டேன் அப்படியே. பவுன் செயின் எனக்கு போடணும். பாய். குழந்தைங்களாம் பார்த்துங்க. ஆமா சின்ன குழந்தைங்க கூட பார்த்துங்க. இது சொல்லு பேரம்பேத்தி. உன்ன மாதிரி வயசானவங்களும் பார்க்குறாங்க. அதை பாரு. உன்ன மாதிரி எனக்கு தெரியுது. உனக்கு என்னத்துக்கு தெரியும்னா? சரி ஹாய்ன்னு சொல்லு. நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லு. நல்லா இருக்கிறீங்களா? பாய். நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டியா?
சாப்பிட்டாங்களா? சொல்றீங்க எல்லாமே சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. நான் சாப்பிட்டியா சாப்பிட்டியா? நல்லா இருக்கு பாய். போகும்போது என்ன வேணும்னு கேக்குறாங்க. நீ என்ன கொடுக்குற வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு அனுப்பிங்க. சரி போயிட்டு வா போயிட்டு வா. அதெல்லாம் பார்த்தது ஞாபகமே இல்லை எனக்கு. நான் வண்டியில போகும்போது தான் யோசிச்சேன், என்னடா பாட்டிக்கு தைலம் வாங்கி கொடுத்தமே காசு கொடுக்காம விட்டமே, என்னடா அது பாட்டிக்கு சும்மா வருது, நீங்க மட்டும் சும்மா வாங்கி வரீங்க, முதல் போட்டு தானே வாங்கி வரீங்க. வாங்கிக்கிங்க சாமி, வாங்கிக்கிங்க சாமி. பாப்பா என்ன பாப்பா தூங்குனியா? கட்டிலாம் குத்துக்கிறாங்க போல யாரோ உனக்கு? உனக்கு தானே குத்துக்கிறாங்க. யாருக்கு பின்ன? ஏதாவது ஒரு வழியா போங்க. அப்படி போக முடியும். பாப்பா சாப்பாடு எத்தனை வேணும்? ஒன்னா ரெண்டா? ரெண்டா சாப்பிடுவியா நீ? சாப்பிடுவியா? இந்த மீதி சில்லற வந்து இந்த பாப்பாக்கு டீ வந்துச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க. பாப்பா டீ காசு கொடுத்துக்கிறேன், வாங்கிக்கோண்ணா. எனக்கு சேர்த்து கேளு. பார்த்து திரும்ப பத்திரமா திரும்பண்ணா, பத்திரமா திரும்ப. பாப்பா உனக்கு எவ்வளவு ஆசையா கொடுக்குறாரு பாரு. கட்டி எவ்வளவு ஆசையா கொடுக்குறாரு என்னது? என்ன வாட்டர் கண்ணு விக்கிறியா? ரெண்டாவதுக்கு இல்ல வாட்டர் கண்ணு அங்க குடுக்குற கடையில விக்கிறியா? வியாபாரம் பண்றியா? அப்படியே தண்ணி வாய்க்குள்ளே விட்டுருவோம் நானு. தண்ணி அங்க குடுக்குற வாட்டர் கண்ணு வியாபாரம் பண்றியா நீ? உன்னை நான் இந்த எவ்வளவுக்கு குடுக்குற தண்ணி? எவ்வளவுக்கு குடுக்குற? போகும்போது எத்தும் போவியா? டீ காசு கேக்குறாரு பாரு அவரும். டீ அவருக்கு உனக்கு குத்தம்ல, அவருக்கு டீ வேணும். அந்த பேர் கேக்குறாரு பாரு, பாரு நின்னு கேக்குறாரு பாரு. பாரு காசு வாங்குறேன், நான் வாங்குவேன். எனக்கு டீ வேணும். நீ வாங்கிட்டா, நீ வாங்கிட்டா. அது எனக்கு வாங்கிட்டா காப்பி. ஐயாட்ட டீ காசு வாங்கிட்டா. என்ன பாட்டி எல்லாருமே கேக்குறாங்க முட்டை குத்தோன்னே? என்ன இதெல்லாம்? எனக்கு தரதா ஐயா கொடுத்தாங்க. ராசியான பாட்டி தான் எல்லாரும் கேக்குறாங்க பாரு. இந்த தண்ணி வேணாமா? எறும்பு எறும்பு கொஞ்சம் தண்ணி வேணுமே வேணாமா? தண்ணி எதுக்கு அந்த அங்க கொடுக்குற? நீ வியாபாரம் பண்ண? ஓ ஃப்ரிட்ஜில் வைக்கணுமாமா? ஓ இது கூலிங்கா குடிக்குமா? அது ஃப்ரிட்ஜில் வச்சிடணுமாமா? இதுல வச்சு நீங்க கூலிங்கா குடிக்கிறது சாதாரண ஆளா நீ? சாதாரண ஆளா நீ? ஒன்லி ஐஸ் வாட்டர் தானா? சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். பாய் சொல்லு, உன்னை பாக்குறாங்க எல்லாரும். நான் சொல்ல நீ தான் ஃபிகர். ஒரு பாய் சொல்லு, உன்னை பாக்குறாங்க பாரு. கை காட்டு. லைன் கிஸ். இன்னொன்னு பண்ணுவீங்க மொத்தம் மொத்தம். சரி போயிட்டு வரட்டுமா? பாய். என்ன கம்பல்லாம் இல்லாம ஒரு 4 பவுன்ல கம்பல் எடுத்துன்னு வந்து கொடுத்துரு. நாளைக்கு எடுத்துன்னு வந்துடும். 4 பவுன் போதுமா? 4 பவுன் போதுமா? நான் காதை அறுத்துட்டு நாளைக்கு அவரு அறுத்துட்டு போயிடுவாரா? நாளா இன்னைக்கு காதுல கம்பல் போட்டா. நாளைக்கு போட்டா நான் போட்டு நீ கம்பல் போட்டா உன் காதை அறுத்துன்னு போயிட்டு வரான். சரி போயிட்டு வரட்டுமா? இது என்ன டிஃபன் இல்ல? ரெண்டாச்சா? மணி 4 ஆக போகுது. கடைசியா உங்களுக்கு தான் குத்துனுக்கிறேன் நானு. சரி இந்த ஃப்ரிட்ஜில் வை.
பாட்டிமா ஃப்ரிட்ஜில் வைக்கிட்டா? வை சீக்கிரம் வை. வச்சுட்டேன். ஓ சரி, இதெல்லாம் பாட்டிக்கு தரா? ஆமா, பின்ன என்ன கூலிங்கா தண்ணி தேவைப்படுது. பாட்டி 32 சோடா ஆகுது, அது உனக்கு தானா? சரி பாய். ஜில் தண்ணி குடிச்சனா சளி பிடிக்கும். அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ
சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் நஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போ